இதே எடுத்துக்கலாம். ஓகே, வணக்கம் நண்பர்களே. நம்ம முறைப்படி மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றோம். 6:05 நம்மளோட ஷெட்யூல் கரெக்டா போட்டுருந்தோம். 6:05க்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நிச்சயமாக இது 3வது நாளா தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு நாளும் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கால் பண்ணி, சார் ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்றது அப்படிங்கிறது ஒரு இப்போ இவ்வளவு தூரம் நம்ம எல்லா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசரா நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நிச்சயமா தினம் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் அவங்களோட பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அது எல்லாமே இன்னும் தொடர்ந்து அதை எடுத்துட்டு போங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க தனியா கூட அந்த கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த நல்ல ஆதரவுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் யோசி அச்சார்டிங் ஓபிசி பிரைவேட் லிமிடெட் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறோம். இந்த பயணம் இத்தோடு இல்லாமல் இன்னும் பல நாட்களை கடந்து போகணும் அப்படிங்கிறது ஆசை. அதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் கால் பண்ணி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரேண்டமா நிறைய பேருக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ப்ரோக்ராம் எப்படி போயிட்டு இருக்கு, வேற என்ன தேவை அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே இது வரைக்கும் ஒரு இதுவா தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் இதோடவே நம்ம எடுத்துட்டு போறோம். நிச்சயமா எடுத்துட்டு போறோம். வேற ஏதோ உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் நீங்க எப்ப வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். ஸோ இப்ப வந்திருக்க உங்களுக்கு வரவேற்புரை ஆற்றுவதற்காக நம்மளோட ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சகோதரி கிருஷ்ணவேணி ராஜா அவர்கள் உங்கள் முன்பாக. தேங்க்யூ. யோசியின் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைவருக்கும் யோசி டீமின் மாலை வணக்கங்கள். வெற்றிகரமான 3வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய பயிற்சியாளர் திரு தனிகவேல் பாண்டியன் ஐயா அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் விசியில ட்ரைனிங் எங்க நடந்தாலும் சரி, முதல்ல ஆளா இருக்கிறது தனிவேல் சார் தான். ஏன்னா எந்த ஃபோரமா இருந்தாலும் ஏன்னா அவ்வளோ ஆக்டிவா நல்ல அவங்களோட எவ்வளோ தூரம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த சொசைட்டிக்கு ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப நன்றி சார். யோசியின் ஃபவுண்டர் என் அகராதியில சொல்லணும்னா என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவேன். திரு முருகபாரதி ஐயா அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. யோசியின் பயிற்சிக்கு வந்தால் நான் நினைத்தது கிடைக்கும், என் வாழ்க்கை வளமாகும் என்ற நம்பிக்கையோடு இன்று காத்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர்கள், உங்கள் பயிற்சி பெற காத்திருக்கும் அன்பு நண்பர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எங்கள் யோசி டீமின் சகோதரர்கள் எம்டி திரு ஆதிகிருஷ்ணன், சிஇஓ திரு பாலாஜி, திரு செல்வகுமார், திரு அறிவழகன், திரு ஆதிநாராயணன், திரு விவேக், திரு அஸ்லாம் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மற்ற அனைத்து நண்பர்களையும் வருக வருக என்று யோசி டீம் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் மேடம். ஸோ அடுத்ததாக இன்றைய பயிற்சியாளர் பற்றின ஒரு அறிமுகம். இந்த பயிற்சியாளர் பற்றின அறிமுகத்திற்காக யோசியினுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் செல்வகுமார் அவர்கள் உங்களுக்கு. வணக்கம் ப்ரோ, வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ். பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பயின்று ஜேசிஐ இந்தியாவில் சர்டிஃபைட் ட்ரைனராக வளர்ந்து பயிற்சி துறையில் 11 ஆண்டுகள் அனுபவம் பெற்று ஸ்டார் ட்ரைனர், அவுட்ஸ்டாண்டிங் ட்ரைனர் என பல விருதுகள் பெற்ற நிலையிலும் இப்ப கரண்ட்லி பிஎஸ்சி சைக்காலஜி பயின்று நிகில் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பின் ட்ரஸ்டியாகவும், பஞ்ச் குருகுலம் என்ற அமைப்பின் உறுப்பினராகவும், நிலாமுற்றம் என ஒரு பிசினஸ் மேகசைன் தொடர்ந்து எழுதி கொண்டும், சிகரம் தொடுவோம் என்ற டிவி ஷோக்கு ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டராகவும் இருந்து ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் விஷன் 20+, லீடர்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் ரொட்டேரியன் பி தனிகவேல் பாண்டியன் அவர்களை அறிமுகம் செய்வதில் யோசி மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. தேங்க்யூ செல்வா. ஸோ நிச்சயமா நான் ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு ட்ரெயினர் கையில கொடுத்தோமா அப்படின்னு ஆசைப்படுறேன். நிச்சயமாக தனிகவேல் சார் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே எங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஸ்கில்லுக்கு மட்டும்தான் அவர் இந்த ஸ்கில்லுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நாங்க இது வரைக்கும் பார்த்ததுல அவரோட பிரசன்டேஷன் ஸ்கில் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு எனர்ஜியா இதுக்கு முன்னாடி கூட நாங்க பேசிட்டு இருக்கும்போது அதுதான் நம்மளோட இவர் சொல்லிட்டு இருந்தாரு, வெங்கட்ரமண ஜோதி பாபு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு ஃப்ளோர்ல அப்படியே சிங்கம் மாதிரி அப்படியே குதிச்சு தாண்டி ஜம்ப் பண்ணி அப்படியே இருக்கிற எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு, ஒருத்தவங்க அங்கிருந்து சில கேள்வி கணைகளை அவர் மேல வச்சா கூட அதையும் சிரிச்சுக்கிட்டே அப்படி பதில் சொல்லி
அப்படி அவரோட பிரசன்டேஷனுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கிளப்பே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரசன்டேஷனுக்கு இவர் தான் சரியான நபராக இருப்பாரு அப்படிங்கிறதுக்காக தான் சாரை வந்து பிக்ஸ் பண்ணோம். ஸோ நிச்சயமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ்ல ஆஃப்லைன்ல எவ்வளவு ட்ரெயினர்ஸ் வேணாலும் பிஸியா இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஆன்லைன்ல பிஸியாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டு என்ன இந்தியாவிலே பிஸியா இருக்கக்கூடிய ஒரே ட்ரெயினர் வந்து தனிவேல் சார் தான். அப்படி ஆன்லைன்ல இன்னைக்கு அவரோட டைம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு முதல்ல எங்களோட மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு சார் த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆதி. ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் ரொம்ப சொல்லிட்டீங்க, அதிகமா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல பிஸியா இருக்கு, ஆல்மோஸ்ட் ஜூம்ல எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கோஆர்டினேட் அண்ட் ஆர்கனைசிங்ல பிஸியா இருக்கு அப்படிங்கறதுல உண்மையை ஒத்துக்கிறேன். தட்ஸ் அ கிரேட் திங். பட் ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறது நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த நீங்க சொன்ன மாதிரிதான் சிங்க மாதிரி குதிச்சு ஓடி ஆடி மக்களை வந்து குஷிப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து வர்ற ரியாக்ஷன்ஸை பார்த்து தான் எனக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் பண்ணி பழக்கம். இப்ப கூட பாருங்களேன், எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க, நீங்க கூட வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க ஆதி. ஸோ இது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். ஸோ முகம் பார்க்காம பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான். ப்ரெசன்டேஷன் ஸ்கில் என்ன வேணும் அப்படின்னா முகத்தோடு முகம் பார்ப்பது, அந்த ஐ கான்டாக்டோட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. ஸோ அப்பேற்பட்ட விஷயங்கள் இல்லாதப்போ கொஞ்சம் சிரமம் இருக்கதான் செய்யுது. ஸோ அதையும் தாண்டி இப்படி ப்ரெசன்டேஷன்ல இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதான் எனக்கு இன்னைக்கு வச்ச நீங்க டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்கை நான் வெற்றிகரமாக நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு, ஸோ எங்க எல்லா டைமும் எங்களுக்கு ஆதரவு அளிச்சுக்கிட்டு இருக்க முருகபாரதி, நந்தா, கண்ணன், நாங்க ஒரு கூட்டணி, வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லுவோம். ஷாரிங் ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு எங்களை ஒருத்தர் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த ஏரியால யார் யார் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு அந்தந்த ஏரியாவை இன்னும் பலப்படுத்துறதுக்கு ஸ்டாரிங் ரொம்ப ஒரு நல்ல ஒரு தளமா அமைஞ்சது. அந்த தளத்தில இருந்து இன்னைக்கு இந்த லெவல்ல வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ முருகபாரதி அண்ணா அண்ட் ஆல் மை டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், வெல்கம் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஷோ. இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ல நான் எப்படி கொண்டு போக ஆசைப்படுறேன் அப்படின்னா, 2 விதமா கொண்டு போக ஆசைப்படுறேன். ஒன்னு, பிசினஸ்ல ஜெயிச்சவங்க அவங்க எப்படி அவங்களோட பிரசன்டேஷன்ல ஒரு டேக்லைன்ல ஒரு சின்ன வார்த்தைகள்ல எப்படி அவங்க ஜெயிச்சாங்க, என்ன அதுக்கெல்லாம் யோசிச்சாங்க அப்படிங்கறத பத்தியும், அடுத்து நம்ம பிரசன்ட் பண்றப்போ என்னென்ன விஷயங்கள் வேணும், நமக்கு அது என்ன தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் பத்தியும் நான் 2 விதமா எடுத்துட்டு போகலாம்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னோட திங்ல வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு ஒரு விஷயம் கிளாரிட்டி புரிஞ்சுக்கணும். எனக்கு கூட நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ட் பண்ணலாம்னு பரவாயில்ல, உங்க சாட் பாக்ஸ்ல நீங்க அடிக்கடி எனக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வெறும் குட் ஈவினிங் அனுப்புறதுக்கு மட்டும் இல்லை, அந்த ப்ரோக்ராமோட எசன்ஸ்ல நான் சில கொஸ்டின்ஸ் கேட்டேன்னா அதுக்கு சாட்ல பதில் கொடுங்க. ஸோ தட் இல் பி மோர் ஈஸி ஃபார் மீ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செஷன்ல வந்து நேரடியாக பார்த்து பேசி பழக்கம். பட் இங்க இது இல்லாத ஒரு வாய்ப்பு இருக்கும்போது சாட் பாக்ஸை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ஸோ ஈஸியான கேள்விகள் நான் சில விஷயங்கள் கேட்கிறேன். ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இட்ல லீட் இன்னும் கொஞ்சம் ஒரு என்டர்டெய்னிங்கா ஒரு ப்ரெசன்டேஷனை என்ரிச் பண்ண உதவும். மேபி அது உங்களுக்கு நாளைக்கு அது உதவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த செஷன் நான் கொண்டு போக ஆசைப்படுறேன். வித் ஆல் யுவர் பெர்மிஷன் ஐ வாண்ட் டு ஷேர் மை ஸ்கிரீன். Yeah, thank you so much, my dear friends. It's happy evening to all and coffee with a coffee like யோசியோட காஃபி. எங்க யோசி டீம்ல நாங்க அதிகம் சாப்பிடுறது காஃபி தான். அடிக்கடி மீட் பண்ணி காஃபியோட தான் நாங்க மீட் பண்ணுவோம். இப்பயும் அந்த 6 மணி நம்ம டைம்ங்கிறப்போ அந்த காஃபியோட மீட் பண்ணலாம். ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்டாக தான் இந்த ப்ரெசன்டேஷன் நான் கொண்டு போக ஆசைப்படுறேன். நாட் வித் த மச் ஆஃப் சப்ஜெக்ட். எங்களுக்கு தெரியும் உங்களோட பிசினஸ்ல நீங்க எந்தெந்த அளவுக்குலாம் இன்னைக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம் நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப சீரியஸா சப்ஜெக்ட் கொண்டு போறதுல ஸோ நல்ல குஷியா ஒரு காஃபியோட நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்கலாங்க. ஸோ இட்ஸ் மை செஷன் ஆன் பிரசன்டேஷன் ஸ்கில். மை நேம் இஸ் தனிகை. ஸோ யூ கேன் கால் மீ அஸ் தனிகை. நீங்க தனிகைன்னு கூப்பிட்டா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ வில் கோ ஃபார் த சப்ஜெக்ட்டுங்க. முதல் சப்ஜெக்ட் போயிடலாம். இந்த ப்ரெசன்ட்ங்கிற வார்த்தை உங்க சேட் பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கங்க. ப்ரெசன்ட் அப்படிங்கிற வார்த்தையை எங்கெங்கெல்லாம் நீங்க கேள்விப்பட்டு இருக்கீங்க இல்ல எங்கெங்கெல்லாம் யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்க சாட் பாக்ஸ் போட்டா I'll be happy. So that let us start with the interactions. பிரசன்டேஷன் அப்படிங்கிற வேர்ட்ல பிரசன்ட் அப்படிங்கிற அந்த வேர்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த வேர்டு நீங்க எங்கெங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல உபயோகிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த let us start with the chat box. உங்க chat box ஓபன் பண்ணிக்கோங்க and you can chat. I hope yeah, thank you so much for the first chat. Thank you so much. Present tenses. Oh wow, fantastic. Oh, present tenses. Venkatramana na super English graduate. நான் கூட யோசிக்கல. At present. Wow, செம சுகன்யா மேம். At present. Wow, fantastic. Present அப்படிங்கிற வேர்டுக்கு now live in the present. Wow, fantastic ராஜா சார். Thank you so much. Fantastic சொல்றீங்க. Yes.
பிரசன்ட் அப்படிங்கிற வேர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அதுல அடங்கி இருக்குங்கிறதா என்னோட ஒரு தார்மீகமான ஒரு விஷயம். இந்த பிரசன்ட்ல நீங்க வேற யாரோ சேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வில் ஃபைண்ட் அவுட். பிரசன்ட் டென்ஸ் வா, பிரசன்ட் சென்ஸ் வா, அப்படி வேற இருக்கா? ஓகே, வில் ஃபைண்ட் அவுட். ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாங்க. இது கூட பிரசன்ட் அப்படிதான் சொல்றாங்க. ஐ யூஸ் டு பிரசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிஃப்ட் கொடுக்கும்போது கூட ஐ யூஸ் டு பிரசன்ட் அப்படிங்கிற விஷயம் கூட சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பிரசன்ட் கொடுக்குறப்போ, அதை வாங்குறப்பையும் ஹாப்பி, கொடுக்குறப்பையும் ஹாப்பி இல்லையா? சோ இதை அப்படியே நான் கனெக்ட் பண்ண விரும்புறேன். சோ ரெண்டுமே ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டுங்க. சோ கொடுக்கறதும் வாங்குறதும் என்னன்னா ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் பிரசன்ட் அப்படிங்கிற விஷயம். அண்ட் வில் கோ ஃபர்தர். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டு காலேஜஸ்லயும் சரி பிரசன்ட் மீஸ் அப்சென்ட் மீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள், கத்தி கத்தி சொல்ற விஷயங்கள் எல்லாமே அந்த பிரசன்ட்ல இருக்கும். அந்த விஷயம் வந்து பிரசன்டா இருக்கா அப்படிங்கிற அது பிரசன்ட் எஸ்டர்டே, நீங்க நேத்து மீட்டிங் பிரசன்டா இருந்தீங்களா அப்படிங்கிற நம்ம கேட்கிற வார்த்தைகள்லயும் அந்த பிரசன்ட் அடங்கி இருக்குங்க. அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயம். அண்ட் தேர்ட் திங், அண்ட் ஃபியூச்சர், பாஸ்ட் அண்ட் பிரசன்ட், லிவ் இன் த பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் இந்த விஷயம் அடங்கி இருக்குங்க. அண்ட் ஃபோர்த் திங், பிரசன்ட் யுவர் செல்ஃப் இல்லையா? நம்ம முதல் கேட்கிற கேள்வி இன்டர்வியூனாலும் சரி எதுனாலும் சரி என்னன்னா பிரசன்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. எல்லா வார்த்தைகளுக்கும் சொல்றது இந்த ஒரு வார்த்தை. அண்ட் வெங்கட்ரமணா அண்ட் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது வந்து பிரசன்ட் டென்ஸ் கூட இப்போ நான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச் வெங்கட்ரமணா. சோ இவ்வளவு வார்த்தைகள் சேர்ந்து என்னன்னா இது எல்லாமே என்ன கொடுக்குது அப்படின்னா பிரசன்ட்ல பிரசன்ட் லிவ் பண்ணுங்க, பிரசன்டா இருங்க. நீங்க பிரசன்டேஷன் கொடுங்க, ஐ மீன் கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாம் சந்தோஷமா தோன்றது என்ன அப்படின்னா ரெண்டு பக்கம் மகிழ்ச்சி அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்போ பிரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்துல நான் இங்க உங்களுக்கு பார்க்க போறது ரெண்டு பக்கம் மகிழ்ச்சி. இட்ஸ் நாட் ஒன் வே, இட்ஸ் டபுள் வே, டூ வே ட்ராக்ங்க. இந்த மகிழ்ச்சி ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த மட்டற்ற மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குங்க. சோ இந்த செஷன் உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சி படுத்துவது, எப்படி மகிழ்ச்சி அடைவது, சோ மகிழ்விப்பதால் மகிழ்வோம் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தோட ஐ விஷ் டு ஸ்டார்ட் மை செஷன்ங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் இப்போ உங்க சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். why do we speak? நாம எங்க பேசுறோம்? உங்க சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க ஆன்சர் கொடுக்கலாம். நாம ஏன் பேசுறோம்? இப்ப நான் பேசுறதுனாலும் சரி, நீங்க பதில் சொல்றதுனாலும் சரி, இல்ல நீங்க பக்கத்துல மத்தவங்க பேசுறதுனாலும் சரி, ஏங்க பேசுறோம்? எனிதிங் ஸ்டார்ட் வித் கம்யூனிகேஷன் தான் நம்ம சொல்லுவோம். அதுல ஏன் பேசுறோங்க? வா குட், ஐ am able to find to express. Wow, fantastic sir. To convey message. Wow, fantasticங்க. That's the greatest thing. So anything will start with to convey our thought. Wow, fantastic Adi. Wow, fantasticங்க. So மொத்தத்துல என்ன அப்படின்னா ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எதுக்கு தேவை அப்படின்னா ஒரு 4 விஷயங்களா நான் இங்க வகைப்படுத்திருக்கேன். நீங்க சொல்ல எல்லா ஆன்சர்ஸும் ரைட்டு தான். அது எல்லாமே இந்த 4 விதத்துல அடங்கிரும் அப்படிங்கறதா ரொம்ப உண்மையான விஷயம் கூட. அதான் நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். ஓ ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் கூட அது என்டர்டெய்னிங். ஓகே, வில் ஃபைண்ட் அவுட். எதுக்காக பேசுறோம் அப்படின்னா டு இம்பார்ட் நாலேஜ். என்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்கு, அதை இம்பார்ட் பண்றதுக்காக ஐ அம் ஸ்பீக்கிங். என்னோட கம்யூனிகேஷன் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா நான் என்னோட நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக. சோ என்னோட நாலேஜ் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாம இருக்கலாம், இல்ல அந்த புது விஷயமா இருக்கலாம். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஐ அம் ஸ்பீக்கிங். சோ ஃபர்ஸ்ட் திங் டு இம்பார்ட் நாலேஜ் அண்ட் செகண்ட் திங் டு எஜுகேட். சோ தெரியாத புதிய விஷயங்களை எஜுகேட் பண்ணுவதற்காக. நல்லா யோசிங்களேன். பிரசன்டேஷன் எப்படிலாம் ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன். ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுகுதுங்க. ஒரு ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுகுது. அந்த ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுந்த உடனே ஒரு மனிதனுக்கு மட்டும் என்ன அப்படின்னா அது வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்க்க தோணுச்சு. அது மூலமா என்னன்னா எஜுகேட் பண்ண தோணுச்சு, நாலேஜை ஷேர் பண்ண தோணுச்சு. யூ நோ ஹூ இஸ் தட் பர்சன்? ஃபேண்டாஸ்டிக். நீங்க கரெக்டா போடுவீங்கன்னு நம்புறேன். நியூட்டன். வா இல்லையா? சோ என்ன அப்படின்னா அந்த மாதிரி என்னன்னா என்கிட்ட ஒரு புது விஷயம் இருக்கு, புது ஐடியா இருக்கு, அதை எஜுகேட் பண்றதுக்காக we are doing that we are sharing. சோ அந்த விதத்துல என்ன அப்படின்னா இல்ல புது லாங்குவேஜ் கத்துக்கும் போது என்ன அப்படின்னா we are educating others. சோ மூன்றாவது விஷயங்க what we trainers are doing to motivate. துள்ளி குதி, எந்திரி, வா, கெட் அப் அப்படின்னு சொல்லி அந்த துள்ளி குதிக்கிறதுக்காக டு எக்ஸ்பிரஸ் அவர் மோட்டிவ்னஸ். வா பரவாயில்ல, இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டுக்காகவும் என்ன அப்படின்னா we speak. அண்ட் ஃபைனலி ரொம்ப முக்கியமான வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா டு இன்ஸ்பயர். இன்ஸ்பிரேஷன். சுவாமி விவேகானந்தா சொல்ல மாதிரி என்ன அப்படின்னா அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இஸ் ரீச்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த தாரக மந்திரம் அன்னைக்கு சொன்னாருங்க. இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுல பதிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா மாறி போயிடுச்சுங்க இல்லையா? அப்துல் கலாம் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா கனவு கான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இன்ஸ்பிரேஷன் விஷயம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போயிடுதுங்க. சோ இப்படித்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் ஆர் நம்மளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் என்னன்னா இந்த 4ல ஏதோ ஒரு விஷயத்துல இருக்குங்க.
வெதர் நம்ம சினிமா விஷயங்கள் ஷேர் பண்ணாலும் சரி, இல்ல கேலி கிண்டல் ஷேர் பண்ணாலும் சரி, இந்த 4 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இம்பார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ இது இந்த 4ல ஒரு விஷயம் தான் பிரசன்டேஷன்ல ரொம்ப முக்கியமா அதை இது பண்ண போகுது. இந்த 4மே தெரிஞ்சவங்க தான் பிரசன்டேஷன் ஸ்கில்ல உள்ள ஜெயிச்சவங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. ஒரு சிலரால நாலேஜ் பெர்ஃபெக்டாஸ்டிக்கா ஷேர் பண்ண முடியுங்க. நாலேஜ் அற்புதமா ஷேர் பண்ண முடியும், எக்ஸலண்டா அவங்க ஷேர் பண்ண முடியும் இல்லையா? நாலேஜ் அற்புதமா அவங்க ஷேர் பண்ண முடியும். ஒரு சிலரை எஜுகேட் பண்ண வைக்க முடியும். ஒரு படிப்பை அழகா சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 7th ஸ்டாண்டர்ட் செல்வராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஆங்கிலம் எனக்கு அப்படியே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்னன்னா ஆங்கிலம் படிக்கிறதுக்கும் அதை ரசிக்கிறதுக்கும் எனக்கு தோண ஆரம்பிச்சது. அண்ட் மோட்டிவேஷன், சிலர் பண்ற அந்த மோட்டிவேஷன், வி லவ் தட். அண்ட் சில இன்ஸ்பிரேஷன். அண்ட் எங்க யோசி டீம்லயே வந்து வி ஆல் தேர். நந்தகுமார் ஒரு கேட்டகரி, நாளைக்கு வரப்போற கண்ணன் ஒரு கேட்டகரி, அண்ட் முருகபாரதி சார் ஒரு கேட்டகரி, நான் ஒரு கேட்டகரி. ஸோ வி ஆல் டிஃபர்ஸ் இன் ஆல் திங்ஸ். ஸோ இங்க நமக்கு என்ன தேவைன்னா ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸோ இல்ல பிரசன்டேஷனோ இல்ல ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துல சிறந்திருப்பாங்க. ஆனா ஐம் சாரி, இங்க என்னோட பவர் ஆஃப் ஆயிருக்கு. லெட் மீ சுவிட்ச் ஆஃப் மை வீடியோ. ஓகே, என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன். ஐ கேன் கோ ஹெட். ஓகே, அண்ட் the thing என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த ஒரு சாட்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நான் இப்போ இவ்வளவு நேரம் பேசுனது என்ன அப்படின்னா இந்த 4 விஷயத்துக்கு நம்ம பேசுறோம்னு பார்த்தோம். இப்போ இந்த 4 விஷயத்தான் பிரசன்டேஷன் ஸ்கில்லும் இருக்க போகுது. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். யா, மை வீடியோ இஸ் ஆஃப். ஆதி என்னோட பவர் போயிடுச்சுங்க. ஸோ ஐ எம் கேரிங் வித்தவுட் வீடியோ. ஸோ பவர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா வீடியோ ஆன் ஆயிடும். எஸ். சோ இந்த 4 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம பிரசன்டேஷன்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண போறோம். இதுல ஏதோ ஒண்ணுதான் நம்ம கிட்ட ஜாஸ்தி இருக்க போகுது. நம்ம கிட்ட இருக்கிற ஜாஸ்தி விஷயங்கள். என்கிட்ட இப்ப அடுத்த கேள்வி இருக்குங்க. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த கேள்விதாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இமேஜ்ல அழகா தெரியுது. அது உங்க சாட் பாக்ஸ் போடலாம். விவேக் ஒரு படத்துல அந்த கேட்ட கேள்வி. இப்ப கூட நானும் இப்படிதான் உங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அந்த வேர்டு என்ன வேர்டுங்க? ஒரு வேர்டு விவேக் சொல்ற ஒரு வேர்டுங்க. சினிமா டயலாக்ல வருங்க. ஓகே, ஐம் எக்ஸ்பெக்டிங் யுவர் சாட் மெசேஜ். ஐ ஹோப். சரி, நோ யாரும் போல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வார்த்தை. ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துறன்ற மாதிரி. வா, ஃபேண்டாஸ்டிக். somebody is answering. வா, ஃபேண்டாஸ்டிக். ஆளே இல்லாம வா, தர்மராஜ் சார். வா, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துறன்ற மாதிரி. ரொம்ப முக்கியமா ஒரு டீ கடைக்கு போனா நம்ம என்ன டீ இப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீயை பத்தி நம்ம ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவோம். ஆனா ஸ்ட்ராங்கா போடுங்க, இல்ல லைட்டா போடுங்க, இப்படி போடுங்க, மீடியமா போடுங்க, சுகர் கம்மியா போடுங்க, அரசீனி போடுங்க. இப்ப நாங்க 4 பேர் காஃபி சாப்பிட போனாலே என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃபரெண்டா நமக்கு வெரைட்டி இருக்கும். பட் இங்க என்ன அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்காதுன்னு தெரியாது. எனக்கு எது பிடிக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்காதுன்னே தெரியாம ஒரு கடையில போய் we are presenting before audienceன்றப்போ we suffer a lot. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இங்க நீங்க ஆல்மோஸ்ட் எனக்கு இப்ப பாக்குறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 22 பேர் 23 பேர் இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 31 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த 31 பேருக்கும் நாலேஜ் வேணுமா, எஜுகேஷன் வேணுமா, மோட்டிவேஷன் வேணுமா, இன்ஸ்பிரேஷன் வேணுமா, இது விஷயங்கள் தெரியாமலேயே ஒரு பிரசன்டர் ஜெயிக்கணும்னா, அந்த டீம் மாஸ்டர் ஜெயிக்கணும்னா அப்போ தேவைப்படுற ஸ்கில் தான் இந்த ஸ்கில் நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு பெரிய டஃப்பான சப்ஜெக்ட் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஒரு டீ மாஸ்டருக்கு தெரியாது எப்படி டீ வேணும், உங்களுக்கு தெரியாது, நீங்க டீ சாப்பிட்ட பிறகு சொல்ல முடியாது. அது மாதிரிதான் ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் அப்படின்னா ஆடியன்ஸ் என்ன ஆடியன்ஸ், எந்த லெவல் ஆடியன்ஸ் பல நேரம் நம்மளால கணிக்க கூட முடியாது. அவருக்கு எது தேவை அப்படிங்கறது கூட கணிக்க முடியாது. ஆனாலும் அந்த ஸ்கில்லை நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். இது பிசினஸ் ரீதியா எப்படி நம்ம கொண்டு போறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் பிசினஸ் ரீதியா உங்களுக்கு சொல்லி தரேங்க. தென் ஐ மூவ் ஆன் டு த திங் ஆன் பர்சனல் ரீதியா நம்ம போலாங்க. ஸோ டு ஸ்டார்ட் வித் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. ஸோ எங்க பிரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க. சம் காஸ் ஹாப்பினஸ் வேரெவர் தே கோ. எங்கெல்லாம் போறாங்களோ அங்க சந்தோஷத்தை விளைவிப்பாங்க இல்லையா? ஒரு 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா சார் இந்த இடத்துல இந்நேரம் ஆதி மட்டும் இருந்தான்னா ஹாப்பினஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, சந்தோஷம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க சில பேர்.
சிலவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அதர்ஸ் வென்னவர் தே கோ, சிலர் சொல்லுவாங்க எப்படா இடத்த காலி பண்ணுவான்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ நீங்க உதாரணமா தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த கேட்டகரியில இருக்க போறீங்க அப்படிங்கறதா. வெதர் நீங்க சந்தோஷத்தை கொடுக்கிற இடத்துல இருக்க போறீங்களா இல்ல சந்தோஷத்தை கெடுக்கிற இடத்துல இருக்க போறீங்களா அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான விஷயம். பிரசன்டேஷன் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் பல பேர் இருந்தா கூட ரெண்டு விஷயம் தான், ரெண்டு மனிதர்கள் தாங்க. ஒருத்தவங்க எங்க போனாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தை உருவாக்கும் மனிதர்கள், ஒரு சிலர் இந்த இடத்தை காலி பண்ணாதான் சந்தோஷமே போகும் அப்படிங்கிற மனிதர்கள். சோ அப்பேற்பட்ட விஷயத்துல இங்க நான் பிசினஸ்ல இருந்து இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். மேக் கஸ்டமர்ஸ் ஃபால் இன் லவ் வித் யுவர் பிசினஸ். பிக்கஸ்ட் சீக்ரெட்டுங்க. நீங்க எந்த பிசினஸ் நீங்க பண்றீங்களோ, வெதர் யூ ஆர் ரன்னிங் எ ஸ்கூல், வெதர் யூ ஆர் ரன்னிங் எ இண்டஸ்ட்ரி, வெதர் யூ ஆர் ரன்னிங் எ பேக்கரி, வெதர் யூ ஆர் ரன்னிங் எ ட்ரைனிங் சென்டர், வாட் எவர் இட் மே பி, இங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எப்படி வந்து ஒரு மகிழ்வை கொடுத்ததுனால அந்த சரௌண்டிங் அவங்களை தேடுதோ போன ஸ்லைட்ல, அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதனால என்னன்னா உங்க பிசினஸ் லவ் பண்ணுமா. இட்ஸ் நாட் த பர்சனல் லவ், இட்ஸ் a பிக் பிசினஸ் லவ். அந்த பிசினஸ் லவ் என்ன பண்ணும் அப்படின்னா they have to love your business. அந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போனா அப்ப என்னோட கம்யூனிகேஷன், என்னோட பிரசன்டேஷன், எந்த விஷயம் அவங்க எதிர்பார்க்கறாங்க, எப்படி நான் ரேப்போ பில்ட் பண்றது, எல்லாத்தையும் இனிமே வரப்போற விஷயங்களை நம்ம பார்க்கலாங்க. உங்க சேட் பாக்ஸை நீங்க திருப்பி யூஸ் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஐ ஹோப் யூ வில் டூ தட். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் கேட்கறாங்க. ஓகே, உங்க ரோட் ஷாப் காஃபி ஷாப்புக்கு நீங்க போறீங்க. அங்க காஃபியோட ரேட் என்ன? ரோட்டு கடையில இப்போ புதுக்கோட்டைக்கு நான் வந்தேன் அப்படின்னா ஆதி அண்ணியை கண்டிப்பா நம்ம முறையில ஒரு கடை கூட்டு போவார், ஒரு காஃபி கடை கூட்டு போவார். அந்த காஃபி கடையில ஒரு காஃபியோட பிரைஸ் என்னவா இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? 10 rupees, 10 rupees, 15 rupees, almost, yes, almost 10 to 15 rupees நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு வேல்யூவா எடுத்துக்கலாம், ஒரு காஃபியோட வேல்யூ. ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னா பால் இருக்கும், கொஞ்சோண்டி தண்ணி இருக்கும், கொஞ்சோண்டி சீனி சுகர் இருக்கும், அண்ட் காஃபி பவுடர் இருக்கும். இதுதான் எல்லா காம்பினேஷன் ஆஃப் காஃபிலையும். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுக்குறாப்ல எதுவுமே கிடையாது. இந்த 4 விஷயங்கள் தான் உள்ள இருக்க போகுது. மில்க்ல ஆட் பண்ண தண்ணி, அப்புறம் வந்து கொஞ்சம் சுகர், என்ன சுகர் வேணுமோ அந்த லெவல், அண்ட் தென் தே ஆர் ஆடிங் காஃபி ஃபிளேவர், காஃபி பவுடர். அப்போ இந்த 4 விஷயம் சேர்த்து தான் அந்த 15 rupees. am I right? கரெக்ட்டுங்களா? எஸ். செகண்ட் கொஸ்டின் நம்பர். இப்போ ஆதி என்ன பண்றாரு அப்படின்னா, நான் சொல்றேன் ரொம்ப டயர்டா இருக்கு ஆதி, என்னைய வந்து உட்காந்து சாப்பிட்றாப்புல ஒரு ஹோட்டல் கூட்டு போங்க அப்படின்னு சொல்றேன். ரோட் ஷாப்ல நம்ம காஃபி சாப்பிட வேண்டாம், வில் கோ ஃபார் என்ன ஹோட்டல் அப்படின்ற. ஸோ ஹோட்டல் போனா அங்க ஒரு காஃபியோட ரேட் என்னங்க? ஹோட்டல், நாட் இன் ரோட் ஷாப். யா, ஆல்மோஸ்ட் 25 to 50 rupees. யா, டிபெண்டிங் அப்பான் தி ஹோட்டல், டிபெண்டிங் அப்பான் தி சர்வீஸ். என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம 25 to 50 அண்ட் சேம் கண்டென்ட். கரெக்டுங்களா? சேம் கண்டென்ட், 4 விஷயங்கள், அதே மில்க் வித் ஆடட் வாட்டர், மில்க் அண்ட் சுகர் வித் காஃபி பவுடர், அதே விஷயங்கள் தான். ஆனா என்ன வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், வித் குஷன் சேர் வித் ஃபேன். ரோட் ஷாப்ல எனக்கு அது கிடைக்கல. வேற எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா வித் சேர்ல நான் உட்காந்து காஃபி சாப்பிட்றப்போ, எனக்கு ஒரு டம்ளர் உட்காந்து தண்ணி குடிக்கிறப்போ, என்னால ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடிஞ்சப்போ என்னோட காஃபியோட ரேட், எனக்கு கொடுக்கப்பட்ட காஃபியோட ரேட் 25 to 50. அப்போ என்ன தேவைப்படுதுன்னா அடிஷனலா சின்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா எஃபோர்ட், தட் கிவ்ஸ் மீ என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்குது. அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் திங், யோசியோட ஒரு விழா கொண்டாட்டம் நமக்கு நடக்குது. அந்த விழா கொண்டாட்டம் முடிஞ்ச உடனே எங்களோட யோசிட்டி முருகபாரதி வந்து எங்களை எல்லாம் வந்து ஒரு நல்ல 5 star ஹோட்டல் கூட்டு போறாரு. அங்க ஒரு காஃபியோட ரேட் என்ன இருக்கும்? Yeah, I'm able to find 250. Yeah, thank you so much. 600 to 700, almost 200. Wow, fantastic. அப்போ என்ன வித்தியாசப்படுது? அதே காஃபி தான், சுகர் மட்டும் கொஞ்சம் கியூப்ல கொடுப்பாங்க, மில்க் அதே தான், வித் ஆடட் வாட்டர், ஆடட் சுகர் அண்ட் காஃபி ஃபிளேவர். கொஞ்சம் காஃபி ஃபிளேவர்ல வந்து மேபி வித் குவாலிட்டி இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா காஃபி தான். ஆனா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வித் குஷன். சேர் வந்து கொஞ்சமா என்னவா மாறிச்சுன்னா குஷனா மாறிச்சு, வித் ஏர் கண்டிஷனா மாறிச்சு. ஒருத்தவங்க வந்து ஆர்டர் கேட்கிற ஒரு மனிதர் இருந்தாங்க, டேப் எடுத்துட்டு வந்து ஆர்டர் கேட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. இது எல்லாம் கொடுக்க என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சது அப்படின்னா ஐ எம் கெட்டிங் என்னன்னா 250 ரூபாய் வந்து 300 ரூபாய் வரைக்கும் நாம ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்கும். சிம்பிள் திங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு வார்த்தை எழுதிருக்கேன், கஸ்டமர் எக்ஸ்டசிங்கிற வார்த்தை அந்த காஃபியில இருக்கும், அந்த ஆர்டின்குள்ள உள்ள காஃபியில இருக்கும் கஸ்டமர் எக்ஸ்டசி அப்படிங்கிற வார்த்தை. கஸ்டமரோட எக்ஸ்டசி
அப்பொழுது நம்மளோட பிசினஸோட டர்ன் ஓவர் அதிகரிக்குது. ரொம்ப சிம்பிளா தான். கஸ்டமர் எவ்வளவு தூரம் உற்சாகம், எக்ஸ்ட்ரசி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து என்னன்னா ஒரு காலத்துல சொன்னாங்க என்னன்னா கஸ்டமர் ஹாப்பினஸ் சொன்னாங்க, அப்புறம் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் சொன்னாங்க. இன்னைக்கு சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கஸ்டமர் எக்ஸ்ட்ரசின்றாங்க. கஸ்டமர் வந்து பரவச நிலை அடையணுமா, வா அப்படின்னு அடையணுமா. நீங்க யோசிச்சு பாருங்க, பரவச நிலை அடையிறதுக்கு தான் 5 ஸ்டார் ஹோட்டல் போறோம். ரோட் ஷாப்ல டீ சாப்பிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஹோட்டல்ல சாப்பிட்டப்போ ஒரு பரவச நிலை. வேற when we went there 5 ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்ட்ரசியோட லெவல் கூடுது. அந்த எக்ஸ்ட்ரசி கொடுக்க என்ன கிடைக்குது அப்படின்னா பிசினஸ்ல ஃபால் இன் தி கஸ்டமர். நமக்கு கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆறாங்க, பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆமா ரைட்? சோ சிம்பிள் திங் அவ்வளவுதாங்க. ஒரே கண்டென்ட் தான், ஒரே ஆடியன்ஸ் தான். எவ்வளவு எக்ஸ்ட்ரசி நீங்க யூஸ் பண்றீங்களோ, எவ்வளவு பரவசப்படுத்துறீங்களோ, ஒரு ஆடியன்ஸை உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்க பிசினஸ் பண்ற அந்த மனிதரை ஒரு ப்ரொபோசல் கொடுக்கறப்ப எந்த அளவுக்கு பரவச நிலைக்கு கூட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு யூ ஆர் கெட்டிங் பிசினஸ். ஜான்சன் சார் நேற்று கேட்டுட்டு இருந்தப்போ எல்ஐசி பத்தி பேசிட்டு இருந்தார். எஸ், ரியலி கிரேட் சார், ஐ அப்ரிஷியேட் யுவர் திங். நீங்க கஸ்டமருக்கு பரவச நிலையில முதல்ல கூட்டு போனீங்கன்னா ஹி ஃபால் இன் யுவர் பிசினஸ். அவ்வளவுதான், சிம்பிள் திங், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் சார். இந்த பரவச நிலை கொண்டு போறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சோ நேத்தோட கண்டினியூஷனை நான் அப்படியே இன்னைக்கு அப்படியே சேர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கேன் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த கண்டினியூஷன் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கேன். எவ்வளவு தூரம் பரவச நிலை. ஒரு கஸ்டமர் உள்ள வர்றப்போ எல்ஐசி பாலிசி பத்தி கேட்கறாங்களோ இல்ல வேற எது பத்தி கேட்கறாங்களோ, ஹவு ஃபார் ஐ எம் மேக்கிங் ஹிம் எக்ஸசி, அவரை பரவச நிலைக்கு எந்த அளவுக்கு கூட்டு போறனோ தென் ஐ ஃபீல் ஹாப்பி. இல்லையா? நான் உங்களை இப்ப இந்த ப்ரோக்ராம் மூலமா எந்த அளவுக்கு எக்ஸசி நிலை கூட்டு போறனோ அந்த அளவுக்கு ஐ வில் பி கெட்டிங் நேம் Dan கண்ணன், Dan நந்தா. இதெல்லாம் எனக்கு எங்களுக்குள்ள ஒரு போட்டி. ஓகே, ஆதி நல்ல வேளை எஸ்கேப் ஆயிட்டான். ஓகே, முருகபாரதி இஸ் நாட் இன் அவர் கண்டெஸ்ட். ஓகே, சோ எங்களோட எக்ஸசி பொறுத்த வரைக்கும் how far I am making you engage, how far I am making you ecstasy, அதுதாங்க முக்கியம். Then you will fall in my business. That's the beauty about that. So presentation skill பொறுத்த வரைக்கும் எக்ஸசி கொடுக்க நீங்க தயார், பரவச நிலை அடைய நீங்க அடைக்க வைக்க நீங்க தயார் என்றால் அப்ப பிசினஸ் தன்னை போல விழுதுங்க. அப்ப பரவச நிலைக்கு கொண்டு போகிற விஷயம் தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதைத்தான் பார்க்க போறோம். அப்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஆர் யூ டிஃபரன்ஷியேட்டட் இன் யுவர் பிசினஸ்? உங்களோட பிரசன்டேஷன் ஸ்கில்ல ரொம்ப சிம்பிள். பிரசன்டேஷன் நீங்க ஜாஸ்தி ரொம்ப எடுத்துட்டாங்க. நீங்க கஸ்டமர்கிட்ட போயிட்டு கோல்டு கால் மேக் பண்றப்போ ஒரு வார்த்தை பேசுறீங்க இல்லையா, உங்க ஸ்கூலுக்கு அட்மிஷன் வர்றப்போ முதல் வார்த்தை பேசுறீங்க இல்லையா, அந்த முதல் வார்த்தை தான் எக்ஸசி. ரொம்ப சிம்பிளான வருது. வெல்லும் வார்த்தைகள்னு சொல்லி பிரசன்ன வெங்கடேசன் ஒரு புக்ல போட்டிருப்பார், வின்னிங் வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பார். சோ முதல் வார்த்தை நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்க, அந்த டேக்லைன் என்ன, உங்க ஸ்கூல்ல பத்தி டேக்லைன் என்ன, இல்ல உங்க எல்ஐசி வச்சு டேக்லைன் என்ன, உங்க பிசினஸ்ல என்ன டேக்லைன், எதுக்காக உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வேற லெவல்ல காமிக்குங்க. வேற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேற மாதிரி காமிக்குங்க. ஆர் யூ டிஃபரன்ஷியேட்டட்? ரொம்ப சிம்பிளா அந்த கேள்விங்க. we live in the world where இன்னைக்கு உலகம் அழகா நேத்து பிரசன்னா சார் எடுத்த மாதிரி தான் டிஜிட்டல் வேர்ல்ட்ல வாழ்றோங்க. we live in the world where people, places and products have become invisible. இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் சொன்ன உடனே தணிகை உங்களுக்கு தெரியாது. தணிகை என்ன கண்டென்ட் எடுக்க போறான்னு தெரியாது, ப்ராடக்ட் தெரியாது, என்ன ப்ராடக்ட்னே தெரியாது, அவர் எந்த ஊர், எப்பேற்பட்ட மனிதர், இந்த செஷன் எப்படி இருக்கும், நாளைக்கு செஷன் எப்படி இருக்கும், மறுநாள் செஷன் எப்படி இருக்கும், முருகபாரதி சார் என்ன எடுக்க போறாங்க, நத்திங் யூ டோன்ட் நோ. ஆனா you paid 600 rupees. சோ அதான் இங்க போட்டிருக்கேன். we live in the world where people, places and products have become invisible. பார்க்க முடியாத ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ அப்பேற்பட்ட உலகத்துல இன்னைக்கு நீங்க யோசிங்கிற பிராண்டுக்கும் யோசியோட அங்க உள்ள முருகபாரதியா இருக்கட்டும், நம்மளோட ஆதியா இருக்கட்டும், பாலாஜியா இருக்கட்டும், செல்வாவா இருக்கட்டும், கிருஷ்ணவேணி மேடமா இருக்கட்டும், அவங்க கொடுக்கிற அந்த ஒரு விஷயத்திற்காக யூ மேட் த பிசினஸ், தென் அவங்க ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சோ அதுதான் என்ன வேணும் அப்படின்னா, இன் டுடேஸ் அழகா சொல்றோம், in today's hyper competitive world, if you are not differentiated, you are dead. Sorry to say this word. ஒரு ட்ரைனிங்ல சாரி யூஸ் பண்ண கூடாது, இருந்தாலும் இந்த வேர்ட் போட்டதுக்காக நான் இங்க யூஸ் பண்றேன். in today's hyper competitive world, if you are not differentiated, உங்களோட மார்க்கெட்டிங்ல, உங்களோட வே ஆஃப் டெலிவரிங்ல நீங்க வார்த்தைகள் வித்தியாசமா மாத்தல, இல்ல ரெகுலரா ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொபோசல் நீங்க கொட்டேஷன் அனுப்புறீங்க, இல்ல கேட்டலாக் காமிக்கிறீங்க, இல்ல ப்ராடக்ட காமிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட் ஒன். அதை தாண்டி யோசிக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுதாங்க நான் உங்களுக்கு சொல்றேன். இஃப் யூ ஆர் நாட் டிஃபரன்ஷியேட்டட், யூ ஆர் டெட் அப்படிங்கிறதான். இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ஜெயிச்ச மனிதர்களை சில விஷயங்கள் நான் காமிக்க போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு டீல் அபவுட் தி பர்சன்ஸ்.
ஆனா ஒரு பெர்செப்ஷன்ஸ்ல எப்படி ஒரு மார்க்கெட்டை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கறத உங்களுக்கு இங்க சில உதாரணங்கள் கொடுக்க ஆசைப்படுறேன். உங்க ப்ராடக்ட்டுக்கு இப்படிப்பட்ட உதாரணங்கள் நீங்க வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. உங்க மார்க்கெட்டிங்ல நீங்க பேச போற வார்த்தைகள் பிரசன்ட் பண்ற விதத்துல இப்படி இருக்கான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. பெட்டர் பெர்செப்ஷன் அபவுட் த ப்ராடக்ட் வின்ஸ். ஒரு பொருளை பத்திய மாறுபட்ட கண்ணோட்டம் அந்த பொருளை விற்க வைக்கிறதுங்க, ஜெயிக்க வைக்கிறதுங்க. அவ்வளவுதான். அந்த பொருள் நீங்க என்னன்னா அந்த கண்ணோட்டத்தை யார் உருவாக்கணும்னா யார் மார்க்கெட்டிங்ல இருக்காவோ அவங்க உருவாக்கணும். யார் அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்றாவோ அவங்க உருவாக்கணும். அதான் நேத்து சுகன்யா மேடம் கேட்ட கேள்வி கூட பிரசன்னா சார் ரொம்ப அழகா பதில் கொடுத்தாரு. ஹவ் யூ ஆர் மேக்கிங் த பெர்செப்ஷன்ஸ், எப்படி நீங்க உருவாக்குறீங்களோ அப்போ வந்து என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா ஆர் கெட்டிங் வின் அப்படிங்கிற விஷயம். இன் தட் வே பெட்டர் பெர்செப்ஷன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வின். இங்க சில உதாரணங்கள் அவங்களுக்கு கொடுக்க காத்திருக்கேன். இப்போ இந்த உதாரணம் ஹோம் லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு தீப்பெட்டிங்க, மேட்ச் பாக்ஸ். ஒரு மேட்ச் பாக்ஸ், சிவகாசிங்கிறதுனால இந்த மேட்ச் பாக்ஸ் நான் உதாரணமா எடுத்துக்கிட்டேங்க. சோ மேட்ச் பாக்ஸ், ஒரு மேட்ச் பாக்ஸை சேல் பண்ணா ஏதாவது ஒரு உத்தி சொல்லுங்களேன். இன்னைக்கு சிவகாசியில இருந்து இந்த பிசினஸ் வேற இடத்துக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு பயங்கர பீக் மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் போய்கிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு வித்தியாசத்தால, ஒரே ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே தான், தீப்பெட்டியை விற்கிறதுக்கு என்னப்பா மக்கள்கிட்ட மார்க்கெட்ல கொண்டு போக முடியும், பெர்செப்ஷன்ஸ் எப்படிப்பா உருவாக்க முடியும்? நத்திங்ல. தீப்பெட்டி, தீக்குச்சி, வேற என்ன இருக்கு? எஸ், ஹலோ, ஆர் யூ தேர்? நான் யாரோ இல்லாத தனிக்காட்டுல சுத்திட்டு இருக்கேனா? ஆர் யூ தேர்? ஓகே, கேன் ஐ ஹேவ் எஸ் அட்லீஸ்ட் ஹை? Yeah, thank you so much, ma'am. Thank you so much. Thanks a lot. I'm talking at least 2 or 3 people. Thank you so much. Thank you so much. Yes, thank you so much. Wow, Deepam, wow, fantastic, Janjan sir. Wow, fantastic, fantastic. Yes, thank you so much. Thank you so much. So, ஒரு தீக்குச்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி பெர்செப்ஷன் உருவாக்குறது? என்னோட ப்ராடக்ட்டா நான் ட்ரேடிங்லயோ இல்ல மேனுஃபேக்சரிங்லயோ கொண்டு வந்தா எல்லாரும் தீப்பெட்டி பண்றப்போ என்னோட தீப்பெட்டி நான் எப்படி மார்க்கெட் பண்றது, எப்படி சேல் பண்றது, எப்படி பிரசன்ட் பண்றது? That's about thing. ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில் பிசினஸ் பண்ற எல்லாரும் நான் நல்லா சொல்லுவேங்க. இங்க யாரும் எத்தனை பேர் பிசினஸ் பண்றீங்க, பண்ண போறீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா we all are marketers. டெய்லி ஒவ்வொரு நாள் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டா நம்ம மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நம்மள அறியாமே மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் அதை மார்க்கெட் பண்றதை நல்ல விதமா மார்க்கெட் பண்ணுங்க, ப்ராடக்ட்டை மாத்துங்க. அது நெட்வொர்க்கிங்ல அழகா நந்தா உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற எனக்கு ஆசை இருக்கு. நந்தா இஸ் வித் மீ. ஸோ இங்க இருக்கிறதுனால ஸோ நெட்வொர்க்லாம் பிசினஸா மாத்தணும். அதுதான் இன்னைக்கு உள்ள சேலஞ்ச். அதுதான் இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் உலகத்துல தேவைப்படுதுங்க. அப்போ ஹோம் லைட், ஒரு மேட்சஸ், ஹோம் லைட் மேட்சஸ் அழகா ஐடிசி ப்ராடக்ட்டா அவங்க கொண்டு வந்தாங்க. எப்படி மாத்தினாங்க பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். அதே தீக்குச்சி தான். ஆனா என்ன மாத்தினாங்க அப்படின்னா லென்த்தை மாத்தினாங்க, ஸ்டிக்கோட லென்த்தை மாத்தினாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தெரியும் என்னன்னா மேட்ச் ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் சின்ன ஸ்டிக் இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா ஸ்டிக்கோட லென்த்தை மாத்தினாங்க, அங்க ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. சிம்பிள். என்ன பெர்செப்ஷன் கொண்டு வந்தாங்க? உதாரணத்துக்கு இங்க சதர்ன் ஏரியா மேபி உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க சதர்ன் ஏரியா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண் முதல்ல வந்து என்ன அப்படின்னா திருமணம் முடிந்து குத்துவிளக்கு ஏற்று ஹிந்து முறைப்படி குத்துவிளக்கு ஏற்றி என்ன பண்ணுவாங்கன்னா குத்துவிளக்கு உள்ள கொண்டு வந்து வச்சு அந்த விளக்கு ஏற்றுவாங்க. அப்போ இந்த சுத்தி உள்ள நாத்தனார், அதாவது எங்க ஏரியா நான் சொல்றேன் உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறனால, சுத்தி உள்ள நாத்தனார்லாம் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி எல்லாம், அதாவது ஒரு மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி எல்லாம். அவங்களாம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு எவ்வளவு சிக்கனமா இருப்பாங்கன்னு பாக்குறதுக்காக என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரே குச்சில 5 திரியும் விளக்கு ஏத்துறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரே திரியில 5 விளக்கு ஏத்துறாங்களா பார்ப்பாங்க. அண்ட் இன்னைக்குள்ள ஜெனரேஷன் உங்களுக்கு தெரியும், எல்லாமே லைட்டர் பயன்படுத்தின பழக்கம். ஆண்கள் என்றால் இப்படி, பெண்கள் என்றால் இப்படி. சோ அப்படி பழக்கப்பட்ட இந்த பழக்கம் தீக்குச்சியை எடுத்து அப்படி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேரு அப்படியே டல் ஆயிட்டான், ஐயோ அப்படின்னு. ஏன்னா தீக்குச்சி பொறுத்துறதே ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அது இன்னைக்கு சைடு உரசதுலாம் இன்னும் என் குழந்தை கூட தெரியாது. சோ அவ்வளவு டஃப்பான ஒரு விஷயம். சோ அவங்க அந்த பத்த வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரே இடத்துல 5 விளக்கு ஏத்தணுமா, யூஸ் ஹோம் லைட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தான். ஃபர்ஸ்ட் பெர்செப்ஷன். அண்ட் செகண்ட் பெர்செப்ஷன் எப்படி மக்கள் மனசுல கொண்டு வந்து நிப்பாட்டினா பாருங்க. எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தீப்பெட்டி தேடும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் உலகத்துல தீப்பெட்டி தேடுறாங்க. அது கிச்சன் போனாலும் சரி, இல்ல சாமி அறையில பூஜைக்கு விளக்கேத்தினாலும் சரி, அந்த தேடுறது தான் நம்மளோட மிகப்பெரிய விஷயமா இருக்கும். தீப்பெட்டி எங்க வச்ச அப்படிதான் தேடுவோம். சோ அதுக்காக என்ன பண்ணான்னா, அந்த அந்த அட்டையில என்ன பண்ணா, மேல உள்ள பாக்ஸ்ல உள்ள அட்டையில என்ன பண்ணானா, லைட்ஸ் அப்படிங்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் எம்பேடர் கொஞ்சம் மேல ஏத்தனா, எம்போசிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எம்போசிங் கொஞ்சம் மேல ஏத்தனா, அங்க வந்து என்னன்னா ரேடியம் கொண்டாந்தான். சிம்பிள். அப்ப என்னாச்சுன்னா, இருட்டிலும் தேட முடியும்
எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தடவி பார்த்தே கண்டுபிடிக்கலாம், அங்க ரேடியம் கலர் இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்து எப்போ கலைஞர் பீரியட்ல, ஐம் சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், அந்த பீரியட்ல எப்போ கரண்ட் கட் அதிகமா இருந்ததோ இப்போ சிவகாசி மார்க்கெட்டை தாண்டி இந்த ப்ராடக்ட் ஜெயிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஹோம்லைட் டாப்பஸ்ட் ஒரு விஷயம் மாறிச்சு. ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில்லால, ஒரு வார்த்தையால, ஒரு ஆடியன்ஸை, ஒரு மார்க்கெட்டரை, ஒரு பிசினஸ் பீப்புள், கஸ்டமரை என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா பிசினஸ் கொண்டு வர முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் கொடுத்தேங்க. ஸோ செகண்ட் உதாரணம் நான் கொடுக்க விரும்புறேன். அந்த உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த உதாரணம் அகைன் நான் உங்களோட ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன். கடைசியா உங்க பிரஷ் எப்ப மாத்துனீங்க? கடைசியா உங்க டூத் பிரஷ் எப்ப மாத்துனீங்க? ஹலோ, கடைசியா உங்க டூத் பிரஷ் எப்ப மாத்துனீங்க? யா, லாஸ்ட் வீக். ஓகே, லாஸ்ட் வீக். ஓகே, போட்டு வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, எப்போ ஒரு பிரஷ் மாத்தணும் நமக்கு தெரியுமா? இல்லையா, நமக்கு தெரியாது இல்லையா? நிறைய பேர் லாஸ்ட் வீக் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ so much ஃபார் யுவர் எக்ஸலன்ட் பார்ட்டிசிபேஷன். தேங்க்யூ so much. ஓகே, எப்போ ஒரு டூத் பிரஷ் மாத்தணும் நமக்கு தெரியுமா? எவரி 6 months. இஸ் இட் சோ? தெரியல, எனக்கும் தெரியல. ஓகே, நிறைய நேரம் இந்த பிரஷ் மாத்தும் போது தான் ரொம்ப டஃபஸ்ட் ஒரு விஷயங்க இல்லையா? பிரஷ் வந்து காலையில எந்திரிச்ச உடனே நம்ம போற இடமே அதான், பிரஷ் பண்றதா போவோம். அங்க போனா ஐயோ பிரஷ் வாங்க நினைச்சோமே, மறந்து போயிட்டோமே, பல நேரங்கள் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால பிரஷ் கட்டையாற வரைக்கும் நம்ம தேய்ச்சி அதை ஒண்ணுமே எல்லாம் பண்ணி விட்டுருவோம். அந்த அளவுக்கு we use our brush. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணா அப்படின்னா, இதை ஒரு பெர்செப்ஷனா கொண்டு வந்து நம்ம பண்ற பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனை, அழகா பிரச்சனை சொன்னார். எவ்வளவு தூரம் நீங்க வந்து கஸ்டமரோட பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ, கஸ்டமரோட பிரச்சனைகள் ஒரு மார்க்கெட்டா மாறுது அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு பெர்செப்ஷன் மக்கள் மனசுல கொண்டு வந்தாங்க. அந்த பெர்செப்ஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, Oral-B கம்பெனி. ஐம் நாட் மார்க்கெட்டிங் ஃபார் எனிபடி, ஐம் ஜஸ்ட் மேக்கிங் யூ டு அவேர் ஆஃப் ஒரு சின்ன பிரசன்டேஷன் எப்படிலாம் ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கறதுக்காக சொல்ல வந்தேன். சோ என்ன அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் பிரிஸ்டல்ஸ் நடுவுல ப்ளூ கலர்ல ஒரு நீடில்ஸ் கொடுத்தான். ஒயிட் பிரஷ்ல ப்ளூ கலர்ல என்ன பண்ணினா அந்த பிரிஸ்டல்ஸ் மட்டும் கொடுத்தான். இப்போ அவன் சொன்னா, நீ பிரஷ் மாத்த வேண்டிய காலம் எப்பொழுது என்றால், எப்பொழுது நடுவில் உள்ள ப்ளூ கலர் தேய்ந்து மாறுகிறதோ, கலர் மாறுகிறதோ, இட்ஸ் ரைட் டைம் டு சேஞ்ச் யுவர் பிரஷ் அப்படின்னா. Simplest thing, making the perceptions about the product to win. So make use of that. Audience எனக்கு ரிப்பீட்டடா வரணும், என்னோட கஸ்டமர் எனக்கு ரிப்பீட்டடா வரணும், பிசினஸ்ல என்னோட ப்ராடக்ட் எப்படி நான் மார்க்கெட் பண்ணும், ஒரு ப்ராடக்ட் நான் வித்துட்டேன், அடுத்த ப்ராடக்ட் விற்க முடியல அப்படின்னா எப்படி எல்லாம் அவங்க கொண்டு வர்றாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் தி பிரசன்டேஷன்ங்க. இட்ஸ் ஆல் அபவுட் தி மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸோட மிகப்பெரிய திறமைகள்ங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஆர் தி கிரேட்டஸ்ட் பீப்புள். செல்லிங் பீப்புள்ஸ் ஆர் தி கிரேட்டஸ்ட் பீப்புள் பிகாஸ் தே ஆர் தி ஃபைண்டர்ஸ். மக்களோட பிரச்சனை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அண்ட் திஸ் நெக்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு கோ வித் தட், திஸ் சாக்லேட்ங்க. இது சாக்லேட் கம்பெனியா டாய் கம்பெனியாங்க? Is it a chocolate company or a toy company? இல்லையா? கிண்டர் ஜாய் மார்க்கெட்ல மிகப்பெரிய மார்க்கெட்டை பிடிச்சு ஒரு அழகான மார்க்கெட்டை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல 5 ஸ்டார் அண்ட் டைரி மில்க் எல்லாம் நாங்க வந்து பயங்கரமா வந்து அவ்வளவு பெருசா இருக்கணும் எங்களுக்கு சாக்லேட். 90s கிட்ஸ், வேற வழி இல்லை. ஸோ பெருசா இருக்கணும். அந்த மாதிரி சாக்லேட் நாங்க சாப்பிட்டுட்டு இருந்த காலம். இன்னைக்கு காலங்கள் எப்படி மாறிடுச்சுன்னா, குழந்தைகள் சாக்லேட்டோட அளவு ரொம்ப சிறுசு. அந்த சாக்லேட் 2 சாக்லேட் 3 சாக்லேட் 45 rupees ஆல்மோஸ்ட். பிசினஸ் எப்படி பிடிச்சான் பாருங்க. சின்ன டாய் ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டு பெர்செப்ஷனை மாத்தி they made a business. All about the presentation, how he present, how he make customer effective. இன்னும் கொஞ்சம் கொண்டு வர்றதுக்காக they made. That's the greatest thing. So here ஒரு காலத்துல ஃபேர் அண்ட் லவ்லி ஆதி, டோன்ட் வரி, நானும் ஒரு காலத்துல ஃபேர் அண்ட் லவ்லி அதிகமா தேய்ச்சி பார்த்தேன், கொஞ்சம் கூட மாறல. ஓகே, ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலம் எப்படி மாறிச்சு அப்படின்னா, பெண்கள் தேய்க்கிற கிரீமா ஆண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்ட்டு அழகா ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் கொண்டாந்தாங்க. அண்ட் அது வந்து என்னன்னா, ஆண்கள் மத்தியில பெரிய மார்க்கெட்டை கொண்டு வந்துச்சு. பயங்கரமா ஒரு வார்த்தை, நான் இதெல்லாம் எங்க இருந்து இருக்கிறேன்னா, பிரசன்டேஷன் ஸ்கில்ங்கிறது நீங்க எங்கெங்கயோ தேவையில்லை. ஒரு டிவில வர்ற விளம்பரங்கள், புத்தகத்துல வர்ற விளம்பரங்கள் தாங்க பிரசன்டேஷன் ஸ்கில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதை தாண்டி எங்க பிரசன்டேஷன் இருக்கு? ஏன்னா ஆடியன்ஸை கவர் பண்ணிருக்கு பாருங்க. நான் முதல் சொன்ன மாதிரி தான், ஒரு டீ கடைக்கு ஆத்துறதுக்கு டீ கடை எப்படி டீனே தெரியாது, ஆனா அந்த டீ கடைக்காரருக்கு இந்த டீ தான் நல்ல டீன்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது பாத்தீங்களா? தட் ஆல் அபௌட் பிசினஸ்ங்க. சோ என்ன வேணும் அப்படின்னா, இன்னைக்கு ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு.
ஒரு காலத்துல லேடிஸ் பியூட்டி பார்லர் தான் அதிகமா இருந்தது. இன்னைக்கு டோட்டல் டர்ன் ஓவர் மார்க்கெட்ல எதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜென் பியூட்டி பார்லர் தான் அதிகமா மார்க்கெட் பிசினஸ் கொண்டு வராங்க. That's the greatest about the perceptions how they market. அதாங்க ரொம்ப முக்கியமான விஷயமா மாறி போச்சு. That's all about thing. And this product Harpic எல்லாரும் ஃபெனாயில் அது இதெல்லாம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ அழகா அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாசில மட்டும் மாத்தினாங்க. சிம்பிள் பிரசன்டேஷன் நாசில் மட்டும் மாத்தினாங்க ஈஸியா உள்ள போறதுக்காக. தென் ப்ராடக்ட் வின். அண்ட் தென் ப்ரூ காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த காஃபிக்காக இந்த எக்ஸாம்பிள். ஒரு காஃபியோட எதுங்க ரொம்ப முக்கியம்? லைக் எப்படி சொல்றது, ஒரு காஃபி எங்க அம்மா அங்க போடுறாங்கனாலே எனக்கு இங்க இருந்து ஐ ஃபீல் தட் டேஸ்ட். எதனாலங்க? அடிமையாக்கி விட்டுருங்க. யா somebody has answered. Thank you so much. Aroma, thank you Adinarayanna. Thank you so much. Thank you so much. Thank you so much. So thank you. So அரோமாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அரோமா என்ன அதுனா காஃபி பவுடர் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி அதுனா பாட்டில் வாங்கினா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ரீஃபில் பாக்கெட் வாங்கி அதை கட் பண்ணி உள்ள நம்ம ஒரு பாட்டில் நம்ம அந்த எம்டி பாட்டில் போடும்போது என்ன மிஸ் ஆகும்னா இந்த அரோமா மிஸ் ஆகும். அந்த ஃபிளேவர் வந்து என்னன்னா குறைஞ்சிரும். அப்ப அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பிரசன்டேஷன்ல தே மேட் அரோமா லாக் கொண்டு வந்து தே மேட் அவ்வளவுதாங்க. அதை கொண்டு வந்து மக்கள்ல வந்து என்ன அதை வந்து பெர்செப்ஷன் கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ அதை பிரசன்ட் பண்றப்போ அதை கிளாரிட்டி கொடுக்குறப்போ எக்ஸ்டெசியா ஃபீல் பண்றான். அப்ப என்ன ஆகுதுன்னா உங்க மார்க்கெட் அண்ட் கஸ்டமர்ஸ் ஆர் தேர். That's all about this thing. And let me go further. ரொம்ப சிம்பிளான அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகலாம். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு போக போறேன். அண்ட் ஐ நீட் யுவர் உங்க எல்லார்ட்டையும் இந்த chat box ஆன்சர்ஸ் எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் போடுங்க. டோன்ட் வரி அபவுட் தோஸ் திங்ஸ், ரைட் ஆர் ராங் ஆன்சர்ஸ். த ப்ராடக்ட்ஸ் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்க சில வார்த்தைகள் நான் சொல்றேங்க. அந்த வார்த்தைகளுக்கு நீங்க chat box உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க போடுங்க. தினம்தோறும் வாங்குவேன். என்னதுங்க அது? வாட்ஸ் தட் ப்ராடக்ட்? Can I use that product? ஒரு பிரசன்டேஷன்ல they made wow fantastic Krishnavani madam and thank you so much Aravind sir, thank you so much. இதயம் wow fantastic answerங்க இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், இந்த வார்த்தை சொன்ன உடனே அடுத்த செகண்ட் இந்த பிரசன்டேஷன் எவ்வளவு தூரம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு பாருங்களேன். இந்த வார்த்தை இப்ப அந்த ஆட் வர்றது இல்ல, இதயத்துக்கு அவங்க ஆட் கொடுக்கறது இல்ல, மந்த்ராக்கு கொடுக்குறாங்க. ஆனாலும் என்ன அப்படின்னா இந்த வார்த்தை கேட்ட உடனே ஜோதிகா ஞாபகம் வர்றாங்க, அந்த என்ன அப்படி அள்ளி ஊத்துற ஞாபகம் வருது, விவேக் கூட ஞாபகம் வர்றாரு, ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் வருது. எவ்வளவு தூரம் பிரசன்டேஷன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரஸ் என்ன பண்ணிருக்குன்னா ஆடியன்ஸ் மனசுல உட்கார்ந்துருக்கு பாருங்க. தட்ஸ் a great thing இல்லங்க. கரை நல்லது, கரை நல்லது. Yeah, I'm able to find the answers. Yes. போட்டிருக்கீங்க சார். வா ஃபேண்டாஸ்டிக். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை சொன்ன உடனே அடுத்த செகண்ட் யூ ஆர் ஏபிள் டு டூ இட் இல்லைங்க. அதுதாங்க பிரசன்டேஷன். அவ்வளவுதாங்க, வேற என்னங்க இருக்கு? வேற என்ன பிரசன்டேஷன்? அந்த ஒரு வார்த்தை ப்ராடக்ட்டை போய் மக்கள் மனசுல பதிய வச்சிருக்கீங்க இல்லையா? தட்ஸ் ஆல்ங்க. அப்போ தண்ணி தட் திங் நம்பிக்கை ஆனே எல்லாம். இது கடகடன் ஆன்சர் போடுவீங்க நம்புறேன். நம்பிக்கை அதானே எல்லாம். தேங்க்யூ ராமன் சார், தேங்க்யூ சுகன்யா மேம். நம்பிக்கை அதானே எல்லாம். கல்யாண் ஜுவல்லர்ஸ், வா ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ so much. It's not about the quiz. எடுத்துக்காதீங்க. இன்ட்ராக்ஷன்ஸ், சம்திங் லைக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஒரு பிரசன்டேஷன் எப்படி எல்லாம் நான் வந்து எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். தேங்க்யூ so much. கல்யாண் ஜுவல்லர்ஸ். நம்பிக்கைங்கிற வேர்டுக்கு எவ்வளவு விஷயம். நம்பிக்கை அப்படின்னு சொன்னோடனே நீங்க யோசின்னு சொல்லியிருக்கலாம், தணிகைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, உங்க பேரை நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன ஆயிடுச்சு பாருங்களேன், ஒரு சின்ன வார்த்தை எவ்வளவு பெரிய விஷயத்த உருவாக்கிடுச்சு பாத்தீங்களா? That's about greatest thing. அப்புறம் கண்ணா லட்டு தின்ன ஆசையா இல்லையா? பாருங்களேன், ஒரு சின்ன வார்த்தை எவ்வளவு பெரிய விஷயமா உருவாக்குது பாருங்களேன். யா Dairy Milk Shots, wow fantastic. Dairy Milk Shot, wow fantastic, great. எப்படி உருவாக்கி வச்சிருக்கு பாத்தீங்களா? Yes, you are right. So எப்படி உருவாக்கி வச்சிருக்கு பாருங்க. And இந்த ஆன்சர் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லா ஜெனரேஷனும் என்னன்னா இந்த ஆடுக்கு எனக்கு வேற யார் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க யாராவது இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க. இந்த ஆடுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட், ஏன்னா மிச்ச ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே காம்படிஷன் இருக்கிறதா நான் உணர்றேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு காம்படிஷன் இல்லையோங்கிறத நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியல. மேபி என்னோட கூகுள்ல நான் சர்ச் பண்ண முடியல, நான் மித்த மிஷின்ல சர்ச் பண்ண முடியல. நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகே, எனிவே இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க, அப்புறம் நீங்க அதுக்கான ஆன்சருக்கு நீங்க கொடுங்க. நீ குழந்தையா இருக்கப்ப அதான கொடுத்தேன்,
நீ குழந்தையா இருக்கப்போ அதானே கொடுத்தேன். எல்லாரும் என்ன, நம்ம எல்லாரும் சரி, நம்ம குழந்தைகளுக்கு சரி அதான் கொடுத்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு யார் காம்படிஷன் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல தெரியல. என்னால சொல்ல தெரியல, உங்களால சொல்ல முடிஞ்சா ஐ திங்க் ஆதி நாராயண் மெடிக்கல்ல அவர் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. சோ அப்படி இருந்தா அவர் கூட எனக்கு ஆன்சர்ஸ் கொடுக்க எனக்கு தெரியலங்கிறதுனால சோ வுட்வர்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க ஒரே ப்ராடக்ட். நல்லா யோசிச்சு பாருங்க, குழந்தை அழுதா என்ன பாக்கணுங்கிறத தாண்டி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வுட்வர்ட்ஸ் குடு அப்படிங்கிற வார்த்தை, நோ சப்ஸ்டியூட். வா ஆதிநாராயணா, தேங்க்யூ சோ மச், நோ சப்ஸ்டியூட் அப்படின்ற வார்த்தை யோசிச்சு பாருங்க. சிம்பிளா மோனோபோலியா ஒரு வார்த்தை. இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, ஆனா ஒரு பிரசன்டேஷன், ஒரு பெர்செப்ஷன்ஸ் என்னைக்கோ ஏத்துனது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னா தட்ஸ் அபவுட் த பிரசன்டேஷன். அப்போ ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்க்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களோட பிரசன்டேஷன்ல உங்களோட ஒரு வார்த்தை, ஒரு எக்ஸசிவ் கொடுத்தது. தீஸ் ஆர் எக்ஸசிவ் வேர்ட்ஸ். நம்பிக்கை, கரை, இதெல்லாம் டேக்லைன் நம்ம சொல்லுவோம். தீஸ் ஆர் எக்ஸசிவ் வேர்ட்ஸ். உற்சாகம் கொடுத்துற, பரவசம் ஏற்படுத்துற வேர்ட்ஸ்ங்க. இந்த பரவசம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிசினஸ் கொடுக்குதுன்னா அஸ் எக்ஸிகியூட்டிவா நீங்க ஏற்படுத்துற பரவசம் that will give you a business. அவ்வளவுதான். That's about this. So யோசி என்ன பண்ணுதுன்னா எல்லா ப்ரோக்ராம் நடத்தி நிறைய பரவசம் கொடுக்கலாம். repeated customers you are coming. That's all about this. So you do that. So அதுதாங்க இங்க வேணும். இதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா your beautiful word மேல போட்டுருக்குது, மறைஞ்சிருக்கா? எஸ் வந்துருச்சு, பரவாயில்ல. அது மேபி சம் எரர் இருக்கு, பரவாயில்ல. This is what we call as BAF formula. BAF formula. You have to understand this formula. இந்த ஃபார்முலா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனி ப்ராடக்ட் நீங்க லான்ச் பண்றீங்க, மார்க்கெட் பண்றீங்க, இந்த வார்த்தையை கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன வேணும்னா பெனிஃபிட்ஸ், அட்வான்டேஜ், ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா ஸ்பெக் பார்த்தாங்க, ஃபியூச்சர்ஸ் பார்த்தாங்க. ஒரு கொட்டேஷன்ஸ் நாங்க எங்களோட ஜெராக்ஸ் மிஷின்ஸ்க்கு நாங்க கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வாட் தே வில் see the ஸ்பெக் தான் பார்த்தாங்க. ஒரு செல்போன் வாங்கினா முதல் ஸ்பெக் தான் பார்த்தோம். இன்னைக்கு ஸ்பெக் பார்க்கறது கேமரா இருக்கா அப்படிங்கறதான் பாக்குறோம். ஸ்பெக் பாக்குறது டூயல் கேமரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பாக்குறோம். வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் இட்? அந்த டூயல் கேமரால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, எனக்கு செல்ஃபி எடுக்கிறதுல என்ன, ஃப்ரண்ட் கேமரால என்ன பெனிஃபிட் இருக்கு? we are all looking for benefits and advantage than features. அப்ப உங்க பிரசன்டேஷன்ல என்னவா மாறனா ஸ்பெக்க சொல்லாதீங்க, பெனிஃபிட்ஸ் சொல்லுங்க. அதான் வெல்லும் வார்த்தைகள் அழகா பிரசன்ன வெங்கடேசன் சார் கொடுத்திருப்பாரு. டாக் அபவுட் தி பெனிஃபிட்ஸ் then advantage, அதுக்கு அப்புறம் ஃபீச்சர்ஸ் சொல்லுங்க. பெனிஃபிட்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்னங்கறத நீங்க முதல் கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுக்கிற பணத்துக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தீங்க அப்படின்னா that all about the greatest thing that's come for the presentation skillங்க. அவ்வளவுதாங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே they do that. and கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த இந்த அட்வர்டைஸ்மென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. a beautiful advertisement. இது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் முக்கியமா அட்வர்டைஸ்மென்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு நியூஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் ரொம்ப பார்ப்பேங்க. அதுல என்ன பண்ணாங்க பாருங்களேன், காட்பரி டைரி மில்க் என்ன பண்ணாங்கன்னா அந்த டைரி மில்க் எடுத்துட்டு தேங்க்யூன்னு போட்டு ஒரு சாக்லேட்ஸ், ஒரு குறைஞ்ச லிமிடெட் எடிஷன் பண்ணாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க பாருங்களேன், மார்க்கெட்ல நீங்க யார் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ண விரும்புறீங்களோ யூ கிவ் திஸ் சாக்லேட் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணா பாருங்க, பெர்செப்ஷன் பண்ணா பாருங்க. தட்ஸ் கிரேட்டஸ்ட் திங். அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல உங்களுக்கு உங்க இந்த கொரோனா பீரியட்ல கூட என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த டிராபிக் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிருப்பாங்க, டாக்டர்ஸ் வந்து உதவி பண்ணிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க மார்க்கெட்டிங் எப்படி கொண்டு வராங்க, பிரசன்டேஷன் எப்படி கொண்டு வரான் பாருங்க அழகா. இதெல்லாம் வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளே சொல்லுவோம், ஆஹா இந்த தேங்க்யூ சாக்லேட் கிடைச்சதுன்னா நான் இவருக்கு தேங்க் பண்ணலாமே அப்படின்னு. தேங்க்யூ சோ மச். சோ இந்த வகையில என்ன அப்படின்னா that's the greatest thing. so you make yourself என்ன அப்படின்னா பிசினஸ்ல பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு they are doing that presentation skill எந்த அளவுக்கு உபயோகப்படுது. ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை, அந்த ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறதா வெல்லும் வார்த்தைகள். அது எக்ஸ்ட்ரஸி கொடுக்குதுங்க, அது ஜெயிக்க வைக்குதுங்க. அந்த வகையில இந்த ஆட் எந்த ஆட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஃபேர் அண்ட் லவ்லிக்கான ஆட். நான் அதை கேட்க விரும்பல. இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க, நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஈவன் தனிகை 10 years பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படி போட்டிருப்போம். இல்ல அப்படின்னா யோசி பிஃபோர், அன்னைக்கு இருந்த யோசி இன்னைக்கு இருந்த யோசி எல்லாமே போட்டிருப்பாங்க. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா திஸ் லெஃப்ட் ரைட் ஏங்க போடுறாங்க, ஏன் ரைட் லெஃப்ட் வச்சிருக்கேன், ஆஃப்டர் பிஃபோர் இல்ல அது மாதிரி ஏதாவது கொடுத்துக்கலாம். ரைட் டு லெஃப்ட் ஏன் கொடுக்குறாங்க? எனி ஐடியா? எனி ஐடியா? உங்க சாட் பாக்ஸ்ல there is no idea, no idea போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இது சொன்னீங்கன்னா நீங்க உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல ரைட் ஹேண்ட் சைடுல நிறைய விஷயங்கள் போட்டிருப்போம். ஹலோ, எனி ஐடியா? there is none, you can put none, no அப்படின்னு நீங்க போடலாம், தாராளமா போடலாம். யா, ஐ டைரக்ஷன் வா, ஃபேண்டாஸ்டிக்ங்க. ஐ டைரக்ஷன், யா, ஐ டைரக்ஷன் கரெக்டா மூவ் ஆகும். ரொம்ப சிம்பிள்ங்க. we are all right handed people and right handல நமக்கு கரெக்டா அது ஐ கான்டாக்ட்ல கரெக்டா போய் சிக்கும். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்ல பாக்குறத விட ரைட்ல அதிகமா பார்ப்போம். அந்த ரைட் ஐய மேல தூக்கி வச்சு பார்ப்போம். இதாங்க உண்மை. அதனாலதான் பிரைஸ்ல இருந்து எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டு வைப்பான். அது என்ன கொடுக்குது அப்படின்னா இட்ஸ் ஆல் கிவிங் a simplest சொல்யூஷன். என்ன கொடுக்குதுன்னா கால் டு ஆக்ஷன் அப்படின்னு பேர். சிடிஏன்னு இதுக்கு பேருங்க. கால் டு ஆக்ஷன் எடுக்க வைக்கும். ரைட் ஹேண்ட்ல எந்த பொருள் அவங்க பாக்குறாங்களோ கால் டு ஆக்ஷன் எடுக்க வைக்கும். நீங்க பாத்திருப்பீங்க அப்படின்னா லைக் பட்டன் எல்லாமே அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல வச்சிருப்பாங்க. வில் மேக் யூ என்ன அப்படின்னா அதெல்லாம் சிம்பிளஸ்ட் திங், they will do it. இதெல்லாம் சின்ன சின்ன மார்க்கெட்டிங் டெக்னிக் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. எங்கேயாவது நீங்க கூகுள் ஃபார்ம் இல்ல ஏதாவது லிங்க் கிரியேட் பண்ணா ஒரு இமேஜ் போட்டு ரைட் ஹேண்ட், நீங்க நிறைய நேரங்கள் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது இல்ல ப்ரொமோஷன்ஸ் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கீழே நம்ம வந்து லிங்க் போடுறோம். லிங்க் ஷுட் பி இன் த டாப் ஹேண்ட் சைடு அண்ட் லிங்க் வந்து அங்க இருந்தது அப்படின்னா இல்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி பர்டிகுலரா ருபீஸை பத்தியோ இல்ல டிஸ்கவுண்ட் ஆஃபர் பத்தியோ நீங்க போடணும்னா ரைட் ஹேண்ட் சைட்ல டாப்ல போட்டீங்கன்னா கால் டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுமா. ஸோ சிம்பிளஸ்ட் திங். இது எல்லாம் விஷுவல் பிரசன்டேஷன் அண்ட் வேர்ட்ஸ் பிரசன்டேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ ஐ திங்க் ஐ ஹோப் அந்த செஷன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா போகுதுன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் ஹாப்பி யூ கேன் புட் ஹாப்பி. ஹலோ, யா, நீங்க போடலாம். போட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்லைட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். அட்லீஸ்ட் 2 பேராவது 3 பேராவது இஃப் யூ ஃபீல் ஹாப்பி யூ கேன் புட் ஹாப்பி உங்க சேட் பாக்ஸ்ல. ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ 2 பேராவது போட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். யா, வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் பிரகாஷ் ராஜா சார். Wow, Dharmaraj sir and Adinarayan sir. Wow, thank you so much. Wow, happy. Thank you so much. Thanks a lot for giving me an excellent marks on that. Yeah, thank you so much, man. Okay, இப்போ நம்ம போறது அடுத்த செக்மெண்ட் போறோம். பிசினஸ்ல எப்படிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பிரசன்டேஷன்ல சின்ன விஷயங்களை வச்சு அவங்க எப்படி ஜெயிச்சாங்க. அதுக்கான ஆராய்ச்சி பயங்கரமான ஆராய்ச்சி தான். ஆனால் ஒரு சின்ன விஷயங்கள் தான் அது கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது கரெக்டான சின்ன விஷயங்கள் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது பர்சனலா நான் ஒரு செல்ஃபா நான் எப்படி பண்ண போறேன், எப்படி என்னைய நான் இது பண்ணி கொண்டது அப்படிங்கறத நம்ம அடுத்து போற செஷன்ல பார்க்க போறோம். சோ ஏன் இது நான் இவ்வளவு நேரம் கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துக்காக தாங்க. நகர்ந்து கொண்டே இருப்பது நதிக்கு அழகு. ஒரு நதி வந்து நகர்ந்துகிட்டே இருக்கணுமா. பறந்து கொண்டே இருப்பதுதான் பறவைக்கு அழகு. ஒரு பறவை போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது இல்லையா. அது போய் கூட்டிலே அடைஞ்சு இருந்தா பறவைன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. பறந்து கொண்டே இருப்பதுதான் பறவைக்கு அழகு. விரிந்து கொண்டே இருப்பதுதான் அறிவுக்கு அழகு. அறிவுங்கிறது பறந்து விரியணுமா. ஐ தேங்க் அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். நீங்க உங்க அறிவுக்கு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அறிவை விரிவடைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா வளர்ந்து கொண்டு இருப்பதுதான் வியாபாரத்திற்கு அழகு. ஏன் இதை நான் முதல் கொண்டு வந்தேன் அப்படின்னா வியாபாரத்துக்கு என்னன்னா வளர்ந்துகிட்டே இருக்கணுங்க. அந்த வளர்ச்சிக்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சில ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். அதுக்கு தான் யோசி என்னன்னா ஸ்கில் என்ன பண்ணுதுன்னா வளர்க்கறதுக்காக நிறைய ஸ்கில்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்கில் வளர்க்கறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. ஸோ வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வியாபாரத்துக்கு அழகு. ஸோ எப்படி இந்த பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுங்கிறத உங்களோட பெர்சனல்ல இருந்து நான் அடுத்து கொண்டு போகலாம்னு ஆசைப்படுறேன். ஸோ வில் கோ ஃபர்தர் அண்ட் ரொம்ப சிம்பிள்ங்க. மேல என்ன பண்றாங்க கீழே என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மேல இருக்கிறது ஐ டோன்ட் வாண்ட் மேக் யூ டு சாட் பாக்ஸ் ஆசைப்படல. 2 விஷயம் தான். ஒன் இஸ் ப்ரிப்பரேஷன், தென் பிரசன்டேஷன். ரொம்ப சிம்பிள். என் குழந்தை வீட்டுல சாப்பிட்றதுக்கும் ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளும் வந்து ஹோட்டல்ல நிறைய நேரம் போய் சாப்பிடுவோம். ஒரே ஃபுட்டு தான். ஆனா நூடுல்ஸ் அங்க பண்ணா வேற மாதிரி, இங்க பண்ணா வேற மாதிரி இல்லையா. they will make it in the presentation in a neat way. அவ்வளவுதான். ப்ரிப்பரேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிச்சனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ரொம்ப மோசமா தான் இருக்கும். நானும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஸ்லைடு பாத்தீங்கன்னா 22 ஸ்லைடு இங்க நான் போட்டிருக்கேன். ஆனா கிட்டத்தட்ட 48 ஸ்லைடு 50 ஸ்லைடு நான் வந்து மேல இதை மாத்தி அதை மாத்தி இங்க கொண்டு வந்து அங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் கிளப்பி போட்டு தான் வச்சிருக்கேன். ஆனா பிரசன்ட் பண்றப்போ ஐ ஹேவ் டு மேக் இட் இன் a neat way. அவ்வளவுதான். சோ இங்க வந்து என்ன நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும். So before going for the client, முன்னாடி கஸ்டமர் பார்க்கறதுக்கு முன்னாடி கோல்டு காலோ இல்ல ஃப்ரெஷ் ஐ மீன் மார்க்கெட்டிங்ல ரெகுலர் காலோ இல்ல ரெகுலர் கஸ்டமர் நீங்க கால் பண்றீங்களோ பேசுறீங்களோ அப்போ எப்படி ரேப்போ பில்ட் பண்றது, நம்ம எப்படி நம்ம இன்னும் ஜெயிக்கிறது அப்படிங்கறத சின்ன பிரசன்டேஷன் ப்ரிப்பரேஷன் எப்படி ரெடி பண்றோமோ அதுக்கு பக்கம் பிரசன்டேஷன் சரியாகும். ஸோ ப்ரிப்பரேஷன் பண்றப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவையான விஷயங்கள்லாம் முதவே
அது மாதிரிதான் பிரசன்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி, பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி தேவையான மசாலாக்கள் முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அழகான விஷயங்க. அதுக்கு சின்ன ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி தர்றாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பிசினஸ்னா பிசினஸ் போய் மட்டும் பேசுறீங்க. அது நிறைய நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கான்டாக்ட் ரேப்போ ரொம்ப ரொம்ப குறைக்குங்க. உதாரணத்துக்கு இப்ப அப்படின்னா, ஆதி இருக்காரு அப்படின்னா, யோசி எம்டி அவரு யோசியை பத்தி ப்ரொமோட் பண்றாருன்னா, வெறும் அந்த ப்ரோக்ராம பத்தி மட்டும் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஐயோ பிசினஸ்க்கு தான் வந்திருக்கானா இவன் அப்படிங்கிற அந்த லெவல் வந்துருங்க. அதை தாண்டி நான் ஆதி சில நேரம் உதாரணம் எடுக்கிறது இன்னைக்கு ஈஸியா என்னால கனெக்ட் பண்ணி முடியுங்கிறதுக்காக, டோன்ட் திங்க் இன் அதர் வே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் ரேப்போ பில்ட் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும், என்னோட ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இட்ஸ் a beautiful formula. நீங்க ஒரு சின்ன மெமோ பேட் ஆர் டைரி நீங்க வச்சுக்கணும். நாங்க ட்ரைனர்ஸ் நிறைய பேர் இது சொல்லி கொடுப்போம். இருந்தாலும் வந்துட்டு அஸ் ஒரு பிசினஸ் பீப்புள் ஆர் அஸ் என்டர்பிரனர், அஸ் நீங்க மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், அஸ் ஹோம் மேக்கர், எனிதிங் என்ன அப்படின்னா பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதா என்னோட ஆசை. சோ இப்ப இருந்து 5 அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள், அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பிசினஸ் மேன் நீங்க போய் சந்திக்க போறப்போ, ஒரு மார்க்கெட்டிங் பீப்புள் நீங்க போய் சந்திக்க போறப்போ, ஒரு ஃப்ரெஷ் கால் சந்திக்க போறப்போ, நலம் விசாரித்த பிறகு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, டைரக்டா பிசினஸ் போறதுக்கு முன்னாடி, அண்ட் ஜான்சன் சார், பிஃபோர் கோயிங் ஃபார் எனி பிசினஸ், உங்களோட இன்சூரன்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட நீங்க இன்சூரன்ஸ் பாலிசிக்காக என்கிட்ட போன் பண்ணீங்கன்னா, என்கிட்ட டைரக்டா ஐ எம் இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படின்னு சொல்லி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, ஐ ஃபீல் சம்திங் என்னன்னா என் மைண்ட்ல அப்படியே டம்முன்னு அடிக்கும். So I feel something that அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதுக்கு ஏற்ற அந்த மனிதரை எப்படி எக்ஸ்டேசில கொண்டு போய் வச்சு அப்புறம் பிசினஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். ஏன்னா மேல நம்பிக்கை அதான எல்லாம் அப்படின்னு சொன்னப்போ, கல்யாண் ஜுவல்ஸ் பத்தி கரண்ட் சொல்றான், ஒரு சர்ஃபெக்சல்காரன் எப்படி பேசுறான் பாருங்க, குழந்தை அழுது அப்படின்னு சொல்லி பேசுறான். யோசிச்சு பாருங்க, அப்படிலாம் என்னன்னா they make themselves. அதனால what to do, கோட்ஸ் நீங்க வந்து உங்களோட நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கணுங்க. அதை வந்து நீங்க அப்பப்போ அந்த கோட்ஸ் வந்து நீங்க சொல்லணும். அந்த கோட்ஸ் வார்த்தைகள் இங்கிலீஷா இருக்கலாம், அதெல்லாம் நீங்க நிறைய அவங்க உபயோகிக்கணும். சார் இன்னைக்கு ஒரு படிச்சீங்க சரியா இருந்தது சார், அது கூட நீங்க எழுதிருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து அவங்களோட டேபிளை சுத்தி என்னென்ன இருக்குங்கிறத நீங்க பாக்கணுங்க. அதாங்க பிரசன்டேஷன் ஸ்கில். பிரசன்டேஷன் ஸ்கில்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பேசுற வார்த்தைகளை பத்தி நான் சொல்லித்தர வரல, பேசுற வார்த்தைகளுக்கு முன்னாடி நீங்க எப்படி தயாரா இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் போய் உட்காருறீங்க, ஒரு கிளாஸ், ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஸ்கூல் நேக்கி வர்றான் அப்படின்னா, அந்த பேரண்ட் கிட்ட நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வெறும் இதை போட்டு கேட்லாக் காமிச்சு எங்க ஸ்கூல்ல அது இருக்கும் இது இருக்குங்கிறத தாண்டி என்ன விஷயங்கள் பேசலாம், சின்ன சின்ன கோட்ஸ், சின்ன சின்ன போயம்ஸ், அழகான கவிதை வந்து என்னன்னா இப்போ பா விஜய் என்ன எழுதியிருக்காருன்னா அப்படிங்கிற விஷயங்கள், இப்ப லேட்டஸ்டா நடக்கிற உதாரணங்கள், கதைகள், எது வேணும், ப்ராவர்ப்ஸ், ஜோக்ஸ், இன்சிடென்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே நீங்க கொஞ்சம் அப்பப்போ தயார் பண்ணிக்கணும். இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் முடிக்கணுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 2 நிமிஷத்துல பிசினஸ் எப்பயுமே முடியக்கூடாதுங்க. ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, பீப்புள் ஆர் லாங்கிங் ஃபார் கேரிங் ஆர் ஸ்பீக்கிங். ஒண்ணு நம்ம பேச்ச, அவங்க பேசுற பேச்ச நம்ம கேட்கணும், இல்ல நம்ம பேசுற வார்த்தைகள் அவர்களுக்கு மனசை இனிமையாக்கணும். இந்த 2 விஷயத்த நீங்க பேசுற வார்த்தைகள் இனிமையா இருந்ததுன்னா, அவங்க எந்த பிசினஸ் வேணாலும் உங்ககிட்ட தான் கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஆதி கிட்ட கேட்பாங்க, ஆதி அந்த மாதிரி நான் கம்ப்யூட்டர் கத்துக்கலான்னு இருக்கேன், ஏதாவது எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் தட், பிகாஸ் அந்த ரேப்போ பில்டிங் ஹி ஹஸ் மேட். அப்ப என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நான் இப்ப புக்ல லேட்டஸ்டா படிச்ச விஷயங்கள் அதெல்லாம் நான் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன ஆயிடுறேன்னா, நான் பிரசன்டேஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் தயார்படுத்திக்கிறேன். இப்ப என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சிடறேன். அவருக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஐ பில்ட் தி ரேப்போர்ட். அது எனக்கு என்னன்னா ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குதுங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். அப்பப்போ எழுதி வச்சுக்கோங்க, அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பே மட்டும் கதின்னு இருக்காங்க, வாட்ஸ்அப்ல வர்ற விஷயங்களை கூட நல்ல விஷயங்களா இருந்தா நோட் பண்ணி அழகா உங்க டைரியில வச்சுக்கோங்க. ஐ ஃபீல் அந்த முருகபாரதி சார் அடிக்கடி பார்த்திருக்கேன், அவர் சின்ன எங்கேயாவது ஒரு கண்டென்ட் கிடைச்சதுனா இல்லை எங்கேயா எழுதி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அதை எழுதி அவர் பேக்கெட் அதுக்கு பார்த்திருக்கேன், அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்குவாரு, எந்த புக்ல இருக்குன்னா அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் நந்தா ஐ மீன் கண்ணன் பார்த்திருக்கேன், அதை எப்படி சிம்பிளஸ்ட் ஒரு விஷயம் அப்படியே ஒரு கேமால அடிச்சு விடுவாரு.
ஸோ இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் எப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ஒரு விந்தைக்குரிய செயலா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நான் வியந்த விஷயங்கள் அதெல்லாம். ஸோ இன் தட் வே டு திஸ். அண்ட் செகண்ட் திங், பிளான், ப்ரிப்பேர் அண்ட் பெர்ஃபார்ம். மூன்று விஷயங்க. எதையும் பிளான் பண்ணி பண்ணணும், தென் ப்ரிப்பேர், தென் பெர்ஃபார்ம். அதான் மூணாவது விஷயம். இதுக்காக ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இட்ஸ் எ ப்ரொபோசல். ஒரு லவ் ப்ரொபோசல் பிளான், ப்ரிப்பேர் ourselves, then பெர்ஃபார்ம் பண்ணுவோம். போய் அப்படியே போய் சொதப்பிட மாட்டோம், அப்படியே போய் எதுவுமே பேசிட மாட்டோம். ஒரு லவ் ப்ரொபோசல், நான் ஏங்க லவ் ப்ரொபோசல் சொல்றேன் அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை, அதை சேர்த்துக்குவீங்க. ஏன்னா பிசினஸ்ல உங்க கஸ்டமர் வந்து ஃபாலோ வைக்கணும். நாட் வித் தஸ், நம்ம கிட்ட இல்ல, பிசினஸ்ல ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த ப்ரொபோசல் எப்படி இருக்குங்கிறது தான் இங்க சின்ன உதாரணங்களை கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு வாட்ஸ் த வேர்ட் யூ ஆர் கோயிங் டு யூஸ், ஹவ் ஃபார் யூ ஆர் மகிழ்ச்சி பண்றோம், அதுக்கப்புறம் என்னோட விஷயத்த சொல்றோம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்துல எப்படி பண்ணணும்ங்கிறதான் எனிதிங். As a businessman, as an entrepreneur, as a homemaker, correspondent of school, as a principal of a school, சிம்பிளா நீங்க ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் வெல் ட்ரெஸ்ட். எனி பிரசன்டேஷன்ஸ் யூ ஆர் கோயிங், என்ன உங்களை மட்டும் பார்க்க போறது இல்லைங்க, ரெப்ரசன்டேட்டிவ். ஆள் வந்து ஆபீஸ்ல இருக்கும்போது மட்டும் அது இல்லை, எங்க போனாலும் யோசிதான். அப்ப என்ன வேணும் அப்படின்னா, groom every day and well day. That way, one step. Sir, sorry to disturb you. உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். it will be more easy, I think so. Maybe data network பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே என்னோட வீடியோ ஆஃப் in case of any emergency. ஆஃப் பண்ணிக்கவா? Thank you so much. Okay. இப்போ ஆடியோ சரியாக பாத்துக்கீங்களா? சாட் பாக்ஸ்ல போடுங்க, நான் ரெக்டிஃபை. இன்னொரு டேட்டா கூட கனெக்ட் பண்ணுங்க. Go Adi. Yes sir, go ahead. Yeah, so well dressed and one step above others. எந்த காரணத்துல என்ன ஆனா, நீங்க பண்ண வேண்டியது ஒரு பிரசன்டேஷன் பண்ணும்போது, இல்ல மார்க்கெட்டிங் போகும்போதோ, ஈவன் நீங்க பஸ்ல பண்ணும்போதோ ஒரு ஸ்டெப் நீங்க இருக்கணும், இருந்தே ஆகணும். So that's the greatest thing. And need to be ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து enthusiasm ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும். ரொம்ப சிம்பிளா பாருங்களேன், நியூஸ் ரீடர்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. நியூஸ் ரீடர்ஸ் பொதிகை டிவிக்கும் நம்மளோட மத்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கும் நீங்க பாத்திருப்பீங்க, கம்ப்ளீட்டா வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஸ்மைல் லெவல் வேற, எனர்ஜி லெவல் வேற. மத்த பொதிகை பாத்தீங்கன்னா அமைதியா வந்து அப்படியே பேசுவாங்க. ஐம் நாட் ஆனா ஒரே நியூஸ பல பேர் ரசிக்கிறப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, யாரோட எனர்ஜி இருக்கு, யாரோட எனர்ஜி எக்ஸ்ட்ராவா இருக்கு, ஹவு தே ஆர் பிரசன்டிங் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த நியூஸ் ரீடருக்கு நம்ம அடிமையாயிரும். அந்த டிஆர்பி ரேட் அப்பதான் ஏறும். அந்த அளவுக்கு என்னன்னா, உங்களுக்கு எனர்ஜி லெவல் எப்பயுமே குறையாது. நீங்க சாயங்காலம் ஒரு மார்க்கெட்டிங் போனாலும் சரி, இல்ல காலையில ஏர்லி மார்னிங் போனாலும் சரி, இல்ல மதியானம் எல்லாரும் தூங்கி போனாலும் சரி, பண்ணுங்க. give you business and constant use of voice modulation. குறைக்கிறது இல்லைங்க. எப்ப எங்க கூட்டணுமோ, எப்ப என்ன எம்பசைஸ் பண்ணணுமோ, எந்த வார்த்தை அழுத்த கொடுக்கணும், அந்த வார்த்தை அழுத்த கொடுத்து பேசணும். கால் டு டேக் டெசிஷன்ஸ் அப்படி சொன்னோம் இல்லையா, கால் டு டேக் ஆக்ஷன் சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்க வாய்ஸ் மாடுலேட் பண்ணா, இன்னைக்கு வாங்கினா இந்த ரேட் சார் அப்படி நீங்க கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா they feel happy about that. More important than what to say. நீங்க எப்படி சொல்றீங்கிறதா முக்கியம், என்ன சொல்றீங்கிறத அது இன்னும் கொஞ்சம் பின்னாடி ஒண்ணு பார்ப்போம். அண்ட் வேர்ட்ஸ் யூஸ்ட் ஆர் a clothing to your thoughts. உங்களுக்கு வேர்ட் யூஸ் பண்றீங்க, அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுக்கு எண்ணங்கள் தான் பிரதிபலிக்குது. ஸோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எப்படிப்பட்ட தாட்ஸோட கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் கொடுப்பீங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து தான், இந்த 5 பாயிண்ட் சேர்த்து தான் அப்படியே அந்த கீழே உள்ள அந்த சூசு பொம்மையை பாருங்க, இப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்போ ஒரு லவ் ப்ரொபோசல் போகணும்னா இது அத்தனை வேணும்னா, ஒரு பிசினஸ் உங்களுக்கு லவ் ப்ரொபோசல் மாதிரி தான் இது லைஃப். இருந்தாலும் வியாபாரம் வேணும்னா பிளான், ப்ரிப்பேர் அண்ட் பெர்ஃபார்ம். So I hope you will do that. And let me go for the further thing.
ஓகே, உங்க சாட் பாக்ஸ் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வில் ஃபைண்ட் அவுட். ஓகே, யா, somebody. ஓகே, ஆபீஸ் சிச்சுவேஷன். இமேஜின் சீன் அட் ஆபீஸ். ஒரு ஆபீஸ் சீன்ங்க. ஓகே, இந்த சீனுக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து உங்களோட வேலை பார்க்குற ஒரே நிமிஷம். Adi? Yes, sir. Yeah, thank you so much. In case of difficulty, என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க. Okay. Yeah. The situation in office. To know the situation in office. Situation office ல வந்து என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து லேட்டா வர்றார். லேட்டா வந்த உடனே what you will do? லேட்டா வர்றார். ஆல்மோஸ்ட் ஒரு 10 சார் கேக்குதா? யா கேக்குது. ஓகே சார், உங்களோட வீடியோ ஆஃப்லயே இருக்கு. கேக்குது. உங்களோட வீடியோ ஆஃப்லயே இருக்கட்டும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஃப்லயே இருக்கட்டும். ஆமா, என்ன வெளிய எக்ஸிட் ஆகுது. யா. சோ ஒரு ஓகே, நோ ப்ராப்ளம். சோ ஒரு ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயி லேட்டா வந்தா அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, Dear friends, I think சாருக்கு ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ்ல ரீகனெக்ட் ஆயிடுவாரு. ப்ளீஸ். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். யா. எஸ். யா. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். டேட்டா நெட்வொர்க் நிறைய பிரச்சனை இருக்கு. ஓகே, சோ ஒரு எம்ப்ளாயி லேட்டா வந்து அடுத்த செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, am I audible Adi? எஸ் சார். கேரி ஆன் சார். யா, thank you so much. சோ ஒரு ஆபீஸ்ல லேட்டா வந்து அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we'll start making the firing. ஜாஸ்தி என்ன பண்ணிடும் அப்படின்னா, அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவோம்னா ஜாஸ்தி திட்ட ஆரம்பிச்சிடும்.
சோ ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, வேர்ட்ஸ் யூஸ் பண்ற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் கால்ட் அஸ் IQ. என்ன வேர்ட் யூஸ் பண்றோமோ அது இன்டெலிஜென்ட் கோஷன்ல இருந்து வரும் ஆட்டோமேட்டிக்கா. என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோமோ அதெல்லாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டோன் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த டோனுக்கு என்னன்னா EQல இருந்து வரும், எமோஷனல் கோஷன்ல இருந்து வரும். ஓகே, ஐ திங்க் என்னோட டேட்டா நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு நினைக்கிறேன். இங்க இது நோ ப்ராப்ளம். I'll try to make it fast. Okay. So என்ன வேர்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் படுது. அண்ட் ஸோ எமோஷனல் கொஸ்டின்ல படுது. இப்போ என்னன்னா ஒரு பிரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் எனிதிங் ஸ்டார்ட் வித் எமோஷன்ஸ்ங்க. ஸோ ஃபார் யூர் மேக்கிங் வித் எமோஷன்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப பிசினஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கோபத்தை பிரசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியோ, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி விஷயங்கள் கூட ஒரு கஸ்டமர் நம்மள பண்ணிட முடியும். ஒரு கேள்வியால நம்ம வந்து வேற மாதிரி விஷயங்களை கூட தூண்டிட முடியும். அப்போ நீங்க ஞாபகம் வேண்டியது 2 ஹீரோ சினிமா. ஹீரோ யாருன்னா எம்ஜிஆர், அண்ட் ஒன் மோர் ஹீரோ யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா யா அது கேள்விகள் இருந்தா போயிடலாம் நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நான் க்ளோஸ் பண்றேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் இருந்தா போயிடலாம். ஓகே, யா ஐ கேன் ஷேர். என்னோட பிரசன்டேஷனை வந்து நான் வந்து கண்டிப்பா நான் வந்து யோசி டீமுக்கு ஷேர் பண்றேன். ஸோ தட் யூ கேன் ஹேவ் தட். ஐ டோன்ட் ஹேவ். எங்க யோசி டீமுக்கே வந்து என்ன ஒரு விஷயம்னா, வி டோன்ட் மேக், நாங்க எங்களுக்குள்ளே வச்சுக்க மாட்டோம். வில் ப்ரொவைட் யூ. வெல்கம். அண்ட் ஸ்லைட் ஷோ நான் போட. ஓகே, லெட் மீ ஷேர் தி ஸ்லைட் ஷோ. ஓகே, ஏன் அப்படி எமோஷன்ஸ் நான் அதிகம் சொல்றேன் அப்படின்னா, எமோஷன்ஸ்ல அதிகம் சொல்றதுக்கான காரணம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்க. லைக் ஆல்பர்ட் மேப்ரன் வந்து ஒரு 7-38/55 அப்படிங்கிற ரூல் கொடுத்துருக்காருங்க. 7% வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்போக்கன் வேர்ட்ஸ், 38% என்ன அப்படின்னா வாய்ஸ் அண்ட் டோன் யூஸ், அண்ட் 55% பத்திய கம்ப்ளீட் கண்டென்ட் என்ன இருக்கோ அது 7% இருந்தா போதும். 38% வாய்ஸும் அது எப்படி யூஸ் பண்றீங்க டோனும், அண்ட் 50% உங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணுமா அவங்க கிட்ட ஒரு பிரசன்டேஷன் ஜெயிக்க வைக்குமா. ஸோ நீங்க மார்க்கெட்டிங் போறப்போ that's the greatest thing. அதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. that's a beautiful formula. that's the greatest formulaங்க. 7-38-55 ரூல்ங்க. ஸோ அதை நீங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஹியர் இட்ஸ் த பியூட்டிஃபுல் திங் அப்படின்னு நான் ஆசைப்படுற ஒரு முக்கியமான விஷயம். இதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு தான் இந்த திருப்பி நெட்டை கனெக்ட் பண்ணி நான் இதை காமிக்கிறேன். இங்க பார்த்துருப்பீங்க 2 பேர் உருவம். அண்ட் அகைன் நான் இங்க காண்பிக்கிற 3 பேர் கொண்ட உருவம், ஒரு இமேஜ். அண்ட் அகைன் நான் காண்பிக்கிற 2 பேர் கொண்ட இமேஜ். அண்ட் அகைன் நான் காண்பிக்கிற 2 பேர் இமேஜ். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு மார்க்கெட்டிங் நீங்க போறப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா இது டீல் பண்ணணும். உங்களால chat பாக்ஸ்ல போட முடிஞ்சா you can answer this. யா தெரியலனா நோ ப்ராப்ளம். தெரியலனா நீங்க போடுங்க. nothing wrong. I can explain. யா share. Okay, good. வேற ஐடியா? Any idea? கான்வர்சேஷன். வா, குட் ஐடியா. கான்வர்சேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கான்வர்சேஷன் பண்றப்போ தேர் இஸ் a thing. நான் 55% முன்னாடி ஒரு வார்த்தை கொடுத்தேன். அதை வச்சு நீங்க திங்க் பண்ணுங்க. 55%, 7-38-55 கொடுத்தேன். ஷேரிங் இன் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சிங்க. இன்னும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க. ஜான்சன் சார் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் திஸ். ஏன்னா நீங்க கோல் கால் போறப்பையும் இல்ல ரெகுலர் கால் போறப்பையும் இது வந்து ரொம்ப முக்கியம். டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். யா சுகன்யா மேம், இட்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நீங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரரிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
ஒரு கண்ணாடியில எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி காமிப்பாங்க. ஒரு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னா, ஒருத்தர் கையை கட்டி இருந்தாருன்னா 3 பேர் கை கட்டி இருப்பாங்க. யா ஸ்மைலிங். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கை இங்க வச்சிருந்தானா அவரும் கை இங்க வச்சிருப்பாரு. ஒருத்தர் காஃபி குடிக்கும் போது இப்படி கை வச்சிருந்தானா அவங்களும் காஃபி வச்சு குடிக்கும் போது வச்சிருப்பாங்க. இட்ஸ் சிம்பிளஸ்ட் திங். என்ன அப்படின்னா இதுதான் நீங்க செய்யணும். என்ன அப்படின்னா இஸ் வாட் வி கால்ட் அஸ் ராப்போர்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். NLP-ல இது மிகப்பெரிய செஷனா இருக்கும். ராப்போர்ட் பில்டிங் இஸ் கால்ட் அஸ் மிரரிங். ஒரு பிரசன்டேஷன்ல போகும்போது, அதாவது 1-to-1 கான்வர்சேஷன், ஐம் நாட் டாக்கிங் அபௌட் தி குரூப் கான்வர்சேஷன். குரூப் கான்வர்சேஷன் நான் பேசலங்க. 1-to-1 நீங்க பேசும்போது, 1-to-1 மார்க்கெட்டிங்ல போய் நீங்க சீட்ல உட்காரும் போது முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக நீங்க அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுங்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அவரை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் a greatest thing. அவர் வழிக்கு நீங்கள் வந்துருவீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது 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 ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். மேபி யோசி இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணாங்கன்னா ரேப்போ பில்டிங்கை பத்தி எடுக்கிறதுக்கு நான் காத்திருக்கேன், தயாரா இருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராமை நான் பண்ணலாம். எப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு ஒரு ஆடியன்ஸை, ஒரு கஸ்டமரை எப்படி நம்ம புல் பண்றது, நம்ம பக்கத்துக்கு புல் பண்றது, எப்படி கன்வின்ஸ் பண்றது ஈஸி அப்படிங்கிறத சொல்லித்தரவும் காத்திருக்கேன். ரேப்போ பில்டிங். ஸோ எப்படி நீங்க வந்து அதை கொண்டு வர்றதுக்கு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் அல்ல ஹஸ்பண்ட் இல்ல உங்க குழந்தை யார்கிட்ட கான்வர்சேஷன் பண்றீங்களோ அவங்கள மாதிரி அவங்களுக்கு தெரியாம நீங்க அந்த சிக்னல்ஸ் பண்ணணும், சிம்பிள்ஸ் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க பேசுற பேச்சுக்கு அவங்க அடிமை ஆவாங்க. இது ஒன் ஆஃப் தி சைக்கிள் ஹிப்னாட்டிசிஸ் இருந்தது. எனிவே யூ லேர்ன் திஸ் நியூரோசைன்ஸ் டூ. ஓகே, அண்ட் ending the session, I just want to have this thing and prepare for the question. இங்க சுசு போற மாதிரி தயாரா இருக்கணும். அவங்க வந்து காலை மிக்கி விடுறது அப்படிங்கிற மாதிரி ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணாங்க. இல்லைன்னா அவங்க வந்து குத்து தயாரா இருப்பாங்க. prepare for the questions. any presentations செஞ்சு கேள்விகள் நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் நிறைய கேள்வி என்ன சார் சப்பையா கேக்குறீங்க, இப்படிலாம் கேட்பீங்களா அப்படிலாங்கிறது மாதிரி இல்லாம கொஸ்டின்ஸ்க்கு நீங்க நிறைய நேரங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம தான் பார்த்துருக்கோம் எக்ஸ்டசி ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க பிரசன்டேஷனுக்கு ஒரே ஒரு சீக்ரெட், இந்த டேக் ஹோம் மெசேஜ் நான் கொடுக்கணும் அப்படின்னா யார் ஸ்மைல் டு மேக் சக்சஸ். உங்களோட கண்டென்ட் இல்ல, வேற எந்த விஷயம் இல்ல, உங்களோட ப்ராடக்ட்ல ப்ரோச்சர்ஸ் இல்ல, எது இல்லைங்க. ஸ்மைல் அண்ட் பிரசன்ட் யுவர் வேர்ட்ஸ். சிரித்துக்கிட்டே உங்க வேர்ட்ஸை பிரசன்ட் பண்ணீங்க, சக்சஸ் யுவர்ஸ். ஆதி உனக்காகத்தான் படங்கள்லாம் போட்டேன். ஆதி ஃபர்ஸ்ட் பொண்ணு அரி ஓகே ஓகே வித் இட். உங்ககிட்ட உள்ள ஸ்மைல் நான் பார்த்துட்டேன். ஓகே, திஸ் இஸ் ஆல் ஆஃப் தி இல்ல எடுத்துட்டு பரவாயில்ல. ஒரு ஸ்மைல் பார்க்கலாம், உங்களோட ஸ்மைலும் எப்படிப்பட்ட ஸ்மைல் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு நீங்க சிரிச்சு பாருங்க, வீடியோ ஆஃப் பண்ணி கூட சிரிச்சு பாருங்க. அது நீ சிரிச்சே இரு. ஓகே, உங்களுக்கு வீடியோ டைப் ஆஃப் ஸ்மைல் பத்தி உங்களுக்கு சொல்லித்தர விரும்புறேன். யார் எப்பேற்பட்ட ஸ்மைல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் பி மோர் ஈஸி அப்படிங்கறதுக்காக இதை நான் கொண்டு வந்திருக்கேன். இட்ஸ் a first type of smile. Okay, and second type of smile. Okay, and third type of smile. Okay, மூணு டைப் ஆஃப் ஸ்மைல் இருக்கு. இதை தாண்டி வர்ற ஸ்மைல் எல்லாம் வந்து அபிஷியலா வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் அலௌட் அப்படின்றாங்க. ஃபார் மார்க்கெட்டிங் ஆர் பிசினஸ் இல்ல அந்த ரீதியில பண்றப்போ இருந்துச்சுன்னா கேலி பண்ற மாதிரி ஸ்மைல் போயிடுன்றாங்க. ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் ஸ்மைல், இந்த மூணு டைப் ஆஃப் ஸ்மைல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மைல் என்னன்னா சிம்பிள் ஸ்மைல். ஒரு கேள்விக்கு பதில் சொல்றப்போ, ஒரு ஹாய் பாய் சொல்றப்போ, ஒரு சிம்பிளா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றப்போ கொடுக்குற சிம்பிள். நீங்க ஆர்டனே முதல் போய் பண்றப்போ, ஒரு போய் உட்கார்ந்து கோல்கால நீங்க பண்றப்போ சிம்பிள் ஸ்மைலோட தான் உட்காருவீங்க. அப்போ we won't open our mouth very well. கொஞ்சம் பிசினஸ் நம்ம கொஞ்சம் நல்லா போச்சுன்னா அப்பர் ஸ்மைல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த பட்கள் அளவுக்கு நம்ம சிரிக்காம. அந்த தேர்ட் ஸ்மைல் வாட் வி கால் பிராட் ஸ்மைல். இப்போ ஃபர்ஸ்ட் என்கிட்ட நீங்க எல்லாரும் சிம்பிள் ஸ்மைல்ல இருந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்பர் ஸ்மைலுக்கு வந்தீங்க. இப்போ பிராட் ஸ்மைலோட கிரேட்டஸ்ட் ஷேர் லாஸ்ட் half an hour ட்ரைனிங் ஷேர். ஓகே, சோ இந்த லாஸ்ட் ஸ்மைல் வாட் வி கால் அஸ் பிராட் ஸ்மைல். இந்த மூணு ஸ்மைல எப்போ இந்த பிராட் ஸ்மைல் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த கஸ்டமர் உங்க கூட ரேப்போ பில்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். கஸ்டமர் உங்களோட சேர்ந்து இணைந்து பணியாற்றிருக்கிறார்னு அர்த்தம். அந்த ஸ்மைலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், யோசி டீமும் காத்திருக்கிறது. அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. இங்க பாத்திருப்பீங்க அந்த ஸ்மைலோட எவரிபடி இஸ் தேர். சோ நீங்க எடுத்துட்டு போற உங்களோட டூல் பேக்ல ஒரு வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல
கஸ்டமர் பரவசம் அடையணும். உங்க இடத்தை விட்டு போகும்போது நீங்க உங்ககிட்ட ப்ராடக்ட் உங்ககிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்களோ இல்லையோ, இல்ல உங்க கஸ்டமரை மாறுறாங்களோ இல்லையோ, ரெஃபர் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனா என்ற சூழ்நிலையில் நீங்கள் ஏற்படுத்தி விட்டால் அன்றைய தினம் சிறப்பான தினமாக இருக்கும். இன்றைய தினம் உங்க சிறப்பான தினம். ஏனென்றால் யோசி ஒரு அற்புதமான இந்த சாயங்கால வேலை ஒரு காஃபியோட ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன கத்துக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்கில் கத்துக் கொடுத்தோம். என்ன அப்படின்னா, எப்படி சுண்டி இழுக்கிறது, வாடிக்கையாளர் எப்படி much. Thanks for being with me. And there is a net problem, lot of net problem due to rain here. So, yeah, lot of net problem. இங்க நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால சிவகாசி மழை பெய்யறது ரொம்ப அபூர்வம். ஸோ நெட் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்ககிட்ட இந்த மீன் விற்கிற வேலையை ஸ்கில்லா நாங்க இன்னைக்கு கொடுத்துருக்கோம். நிறைய மீன்கள் நீங்க பிடிக்கணும், அந்த மீன்கள் எத்தனையும் விற்கப்படணும். அந்த விற்கப்படுவதற்காக உங்கள் வியாபாரம் பெருகணும். அந்த வியாபாரத்தில் பங்கில் யோசியும் தணிகை உடன் இருக்கின்றோம். எங்கள் நண்பர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது தணிகை. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் எக்ஸலன்ட் பார்ட்டிசிபேஷன். நிறைய நேரங்கள் லாஸ்ட் 20 நிமிஷம் நமக்கு வந்து நெட்ல இஷ்யூ இருந்தா கூட யூ ஆர் தேர் அண்ட் கம்ப்ளீட்லி லிசன் த செஷன். அண்ட் அது மட்டும் இல்லாம எங்களோட சேட்ல கம்ப்ளீட்டா நீங்க எங்க கூட இருந்தீங்க, எல்லா சேட்க்கும் நீங்க ஆன்சர் போட்டீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் ஆதி. தேங்க்யூ. ஸோ என்ன எதிர்பார்த்தமோ அதை அப்படியே அழகா கொடுத்துருக்கீங்க உங்களோட ப்ரெசன்டேஷன்ல. ஸோ ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்து ஒரு பிசினஸ்ல இருந்து ஸோ ஒரு பர்சனலா 1-to-1 நம்ம பண்ணும்போது கூட அவங்கள்ட்ட எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நண்பர்களே, இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு பர்சனலா நான் ஷேர் பண்றேன், அதோட லிங்க் ஷேர் பண்றேன். ஸோ மேபி நாளைக்கு ஷேர் பண்றவங்க எல்லாத்துக்குமே நாளைக்குள்ள ஷேர் பண்ணிடுறோம். ஸோ அதை பத்தி நீங்க ஒன்றும் ஒரே பண்ண வேண்டியது இல்லை, ஃபுல் வீடியோஸே ஷேர் பண்றோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, யாருக்காவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் அன்மியூட் பண்றேன். ஸோ யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அன்மியூட் பண்றோம், நீங்க சாரிட்ட கேள்விகள் கேட்கலாம். அப்படி ஏதேனும் கேள்விகள் இல்லை அப்படின்னா we come to the conclusion. அண்ட் ஒரு ட்ரெயினருக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது என்னன்னா, பல நேரங்கள் வந்து நான்லாம் எப்படின்னா இந்த கைதட்டு வாங்கியே பேசி பழக்கப்பட்டேன். அதனாலதான் அப்பப்போ உங்களுக்கு ஹாய் ஹலோலாம் சொல்ல சொன்னேன். இன் கேஸ் ஆஃப் எனிதிங் நீங்க வந்து யூ கேன் ஷேர் யுவர் ஃபீட்பேக் டு என் யோசி வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. so that they can share அந்த மகிழ்ச்சியான மொமெண்ட், அந்த எக்ஸ்பிரஸ் நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜான்சன் சார். வணக்கம் ஜான்சன். இருக்கிறதுலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் சார், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையான ஒரு விஷயம் சார் இது. ரொம்ப நன்றி சார். எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த 1/2 an hour ரொம்ப முக்கியமான நேரத்துல வந்து எனக்கு கடைசியில நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுதான் சார், நீங்க நிறைய எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார். இந்த இதுல மட்டும் சார் இந்த பி வெல் ட்ரெஸ்ட் ஒன் ஸ்டெப் ஆகும், அதாவது இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொன்று செய்யறத சொல்லி இப்போ ஒரு பாட்டு கொடுத்துருந்தீங்க, அதோட ஃபுல்லா எனக்கு வர கிடைக்கல. அதுல இருந்து கொஞ்சம் அனுப்பிச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். உண்மையிலுமே சார் ரொம்ப நன்றி சார். ஏன்னா யோசி டீமுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா நிறைய லேர்னிங் பண்ணணும், லேர்னிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்றது, பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்றது, அது அப்புறம் இன் ஃபியூச்சர்ல அதை சக்சஸ் பண்றதுன்ற வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிக்கிறேன் சார் உங்களுக்கும் யோசி டீமுக்கும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ so much. சோ வேற யாராவது கேள்விகள் ஆர் ஃபீட்பேக்? சோ क्वेश्चंस இருந்தாலும் ஓகே, இல்ல ஃபீட்பேக் இருந்தாலும் ஓகே. சோ we have 2 minutes time. எஸ் ஆதி நாராயணன் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் பேசலாம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் எக்ஸலன்ட் ட்ரைனிங் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். ரைட் சார். சார் ஆக்சுவலா வந்து நீங்க கொடுத்தது ஃபுல்லா வந்து பிசினஸோட ஃபுல் டீடைல் சார். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க நாங்கெல்லாம் கத்துக்கணும்னா முடியாத காரியம் சார். பட் எல்லாத்தையும் நீங்க ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பரா கொண்டு சார். அந்த மிரரிங் சொன்னீங்கல்ல சார், இதெல்லாம் மார்க்கெட்டிங்ல ஹையான லெவல்ல யாராவது சொல்லி கொடுப்பாங்க சார். பட் அதையும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார்.
நீங்க உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் Great sir, great sir. கரெக்டா இருந்தது சார். கரெக்டா ஒன்னுத்துக்கும் ஒரு ஆடட் வேல்யூவோட சூப்பரா கொடுத்தீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆதிநாராயணன் சார். Thank you so much. Thank you so much, Adinarayan sir. Thanks, sir. எஸ், ஃபைனலா யாராவது ஃபீட்பேக் ஆர் கொஸ்டின்ஸ்? So thank you, Yosi team. எஸ், எஸ் தனிகை சார். Yeah. Sorry, there is a network is again problem. Okay. Thank you so much, யோசி டீம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த நிகழ்ச்சி யோசி சார்பா ஷாரிங் 3.0 அப்புறம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் பண்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஸோ இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பண்ண காத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் யோசி டீம் அண்ட் முருகபாரதி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் செஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ நிச்சயமா இது பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஸோ இன்னும் உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு எப்பவுமே தேவை. நிச்சயமா சேர்ந்து பயணிக்கிறது தான் சார் இருக்கும். நிச்சயம் நம்ம சேர்ந்து பயணிப்போம். நிறைய இன்னும் போகணும். ஸோ இன்னும் அந்த இடத்த அடையிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை. ஸோ அந்த சப்போர்ட் உங்கள்ட்ட எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இன்னைக்கு பங்கு பெற்ற அனைவருக்கும் யோசி ஹெச்ஆர் ட்ரைனிங் ஓபிஎஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நன்றி, வணக்கம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ட்ரெயினரோட இன்னொரு சமயத்தில் நம்ம சந்திப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.